ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மர்ம நாவல் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. யார் இது குயில் தோப்பு? ஜல்தியாக இறங்குங்க சொல்லிவிட்டு அந்த கண்டர் நீளமாய் விசிலடிக்க துருப்பிடித்த வர்ணம் முதிர்ந்த முன்பக்கம் பின்பக்கம் கண்ணாடிகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருந்த அந்த டவுன் பக்ரி சிட்டு நின்றது. சூட்கேஸுகள் ஏர்பேக்குகள் சகிதமாய் அந்த நால்வரும் பொத்தென்று குதித்தார்கள். அவர்களுக்கு பின்னால் இன்னும் யார் யாரோ இறங்கினார்கள். டவுன்ஸ் ஏறுகிறவர்களை ஏற்றிக்கொண்டு நகர்ந்தது. பஸ் நகரும் வரை அப்படியே அந்த இடத்திலேயே நின்று நாலாபுரமும் கண்களை அலைப்பாய விட்ட அந்த நால்வரும் இப்பொழுது மெல்ல நடந்தார்கள். அந்த நால்வர் ஷியாம் சுந்தர், பிரபுராம், சாந்தமதி, தீப்தா. உயரமாய் சிவப்பாய் பாபு ஆண்டனி சாயலில் இருந்தவன் ஷியாம் சுந்தர். கருநீல நிற ஜீன்ஸ் பேண்ட் சையில் இருந்தான். மாநிறத்தில் கும்மென்ற கன்னங்களோடு டிஸ்கோ கிராப்பில் பெண்மைத்தனமான கண்களோடு இருந்தவன் பிரபுராம். ஆரஞ்சு நிறத்தில் கருப்பு பூக்களுடன் வெள்ளைய வாயில் சேலையும் நீலக்கை வைத்த பிளவுஸும் அணிந்திருந்தவள் சாந்தமதி. இன்றைய தமிழ் ஃபீல்டுக்கு ஏற்ற கதாநாயகி முகவெட்டும் வளவளப்பான வெண்ணெய் கட்டி உடம்புமாய் வேகமாய் தோள்களில் வழிகிற கருங்கூந்தலை அச்சயமாய் கோதியவாறே கிளிப்பச்சை நிற சேலை கட்டிய தேவதையாய் சாந்தமதியின் தோள்களை உரசியபடியே நடப்பவள் தீப்தா. நால்வருடைய கையிலும் மினி கேஸ் இருந்தது. தோள்களில் ஏர்பேக் தொங்கியது. நால்வருமே நகரவாசிகள், நாகரிகவாசிகள். அவர்களுக்கு இந்த குயில்தோப்பு கிராமத்தில் என்ன வேலை? எதற்காக வந்திருப்பார்கள்? கேள்விக்குறியோடு ஆர்வமாய் அவர்களையே வெறித்தான் ஒரு பெட்டிக்கடைக்காரன். அவன் ஆர்வத்தை புரிந்து கொண்டவர்களாய் அந்த பெட்டிக்கடையை நோக்கி நடந்தார்கள். இந்தாப்பா 2 சிகரெட் கொடு. கடைக்காரனிடம் ஒரு 5 ரூபாய் தாளை நீட்டினான் ஷியாம் சுந்தர். கடைக்காரன் அவசரமாய் அந்த 5 ரூபாய் தாளை வாங்கி கல்லாவில் போட்டுவிட்டு 2 சிகரெட்டையும் மீதி சில்லறை அவனிடம் நீட்டியபடி கேட்டான். சாரெல்லாம் யாரு? ஊருக்கு புதுசுங்களா? ஆமாப்பா என்றபடியே ஒரு சிகரெட்டை தன்னுடைய உதட்டில் பொருத்தி கொண்டு இன்னொன்றை பிரபுராமிடம் நான் ஷியாம் சுந்தர். இருவரும் சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டார்கள். சாரெல்லாம் யார் வீட்டுக்கு போறாப்பு? கடைக்காரன் அவர்களை விடுவதா இல்லை. மறுபடியும் கேட்டான். நாங்கள் இங்கே யார் வீட்டுக்கும் வரல, பின்ன ஒரு ஆராய்ச்சிக்காக வந்திருக்கோம். ஆராய்ச்சியா என்று கேட்ட கடைக்காரனின் முகம் சுருங்கியது. கண்களில் கலவரம் சட்டென படர்ந்து மறைந்தது. ஆமாம், ஆராய்ச்சிக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இந்த ஊரில் ஒரு பெரிய கோவில் ஒன்று இருக்குது இல்லையா? அங்கே இருக்கிற அபூர்வமான சிற்பங்களை பற்றியும் ஆயிரங்கால் சிற்ப மண்டபத்தை பற்றியும் தான் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். ஐயோ, அந்த கோவிலுக்குள்ளேயே ஆராய்ச்சி செய்ய போகிறீங்க? அதுக்குள்ளே இப்போல்லாம் யாருமே போக முடியாது. ஏன்? பாலடைஞ்சு போயிடுச்சு. வெறும் கல்லுமா செடி கொடிங்க மண்டி போய் கோவில் புறா வௌவாலும் பூரானும் பாம்புமா தான் இருக்குது. முன்னெல்லாம் அந்த கோவில் சாமிக்கு ஒரு வேளை பூஜையாவது நடக்கும். இப்போ அதுவும் இல்லை. அங்கே இருக்கிற பாம்புகளுக்கு பயந்துக்கிட்டு அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கிறதில்ல குருக்கள். அப்படியா? ஷியாம் சுந்தர் ஈனமாய் சிரித்தான். ஆமாம். எங்கே தங்கி ஆராய்ச்சி பண்ண போகிறீங்க? ஜமீன் மாளிகையில். ஜமீன் மாளிகையிலையா? கடைக்காரனின் முகத்தில் திடீர் வியர்வை வெள்ளம். ஆமாம், ஜமீன் மாளிகையில் தான் தங்க போகிறோம். இந்த குயில்தோப்பு ஜமீனுக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் எங்கள் பட்டணத்தில் இருக்கார். அவர் மூலமாக நாங்கள் இந்த ஜமீனில் தங்கிக்கிறதுக்கும் ராஜமாதாவுக்கு கை லெட்டரும் கொண்டு வந்திருக்கோம். அதோட லெட்டர் மூலமாக இந்த ஜமீன் ராஜமாதா கிட்ட அனுமதியும் வாங்கியிருக்கோம் என்றான் பிரபுராம். சரி, நாங்கள் புறப்படுறோம். ஜமீன் மாளிகைக்கு எப்படி போகணும்னு வழியை காட்டுறீங்களா? அதோ எதிரில் போகிற செம்மண் ரோட்டில் நடந்து போனால் ஜமீன் மாளிகை வரும். அப்புறம் நாங்கள் வர்றோம். ரொம்ப நன்றி. நன்றியெல்லாம் ஒன்றும் வேணாம். ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே. நால்வரும் அந்த கடைக்காரனை குழப்பமாய் நோக்க அவன் மெல்லிய குரலில் நீங்கள்லாம் படித்தவங்க, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சவங்க. இருந்தாலும் சொல்கிறேன், இந்த ஊர் ஜமீன் மாளிகையில் தங்குறதோ அந்த பாலடைஞ்ச கோவிலில் ஆராய்ச்சி பண்ண போகிறதோ ரொம்ப ஆபத்தான விஷயம். எவ்வளவு சுருக்காக வந்த வேலையை முடிக்க முடியுமோ அதை வச்சுட்டு நல்லபடியாக பட்டணத்துக்கு போய் சேர்ந்துருங்க. பார்த்தா சின்னஞ்சிரிசுங்களாக இருக்கீங்க, அதான் மனசு கேட்கல சொல்லிட்டேன். என்ன ஏதுன்னு தோண்டி துருவி கேட்காதீங்க. ஜமீனுக்கு போட்டிங்கனாலே எல்லா விஷயமும் தன்னால் தெரிஞ்சிடும். நீங்கள் போகலாம். இவ்வளவு நேரம் நான் உங்களோட பேசியதே அனாவசியம் என்பது மாதிரி பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு வியாபாரத்தை கவனிக்க ஆரம்பித்தான் அவன். நால்வரும் ஒரு வினாடி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பிறகு விறுவிறுவென்று மீன் மாளிகைக்கு போகிற செம்மண் ரோட்டில் நடக்க ஆரம்பித்தார்கள். மனதினுள் இனம் புரியாதொரு பயம் படர்ந்திருந்தது. அந்த ஜமீன் மாளிகை பெரிய அரண்மனை போன்று காட்சியளித்தது. சமயத்தில்தான் மாளிகைக்கு மறுபடியும் புதுவர்ணம் பூசி புதுப்பித்திருப்பார்கள் போலும். படு கம்பீரமாய் கலைக்கத்துடன் பார்ப்பவர்கள் மனதை கொள்ளையடித்தது. மாளிகைக்கு எதிரே கண்ணாடியை மண்ணுக்குள் பதித்து வைத்தார் போல ஒரு பெரிய அழகிய நீரோடை நிறைய தாமரை பூக்கள் பூத்திருந்தன. இடையிடையே குவா குவா என்றபடியே நீந்துகிற வாத்துக்கள்.
நீரோடையை சுற்றிலும் குட்டை குட்டையான தென்னை மரங்கள் கொத்தும் குலையுமாய் நிற்க, மதில் சுவரின் பிரம்மாண்டமான கம்பி கேட்டை தள்ளி திறந்து கொண்டு மாளிகை வாயிலை நோக்கி நால்வரும் நடந்தார்கள், கைகளை குவித்து. இந்த குயில் தோப்போட பாரம்பரியமிக்க பெருமை வாய்ந்த ஈடு இணையற்ற ஜமீன் குல மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பே வடிவான ராஜமாதா அவர்களே, தங்களுக்கு எங்கள் தாழ்மையான வணக்கங்கள். முன்பே ஒத்திகை பார்த்திருந்ததை சொன்னார்கள். காரணம், மேல் மாடியிலிருந்து வளைந்து வளைந்து கீழே கூடத்திற்கு இறங்குகிற தேக்குப்படிகளை இறங்கிக் கொண்டிருந்தாள். எல்லாராலும் ராஜமாதா என்று அழைக்கப்படும் ரத்தினவதி வேலைக்காரி மங்காவுடன் நின்றிருந்தாள். வணக்கம், உங்கள் அன்போடு வரவேற்கிறேன், இருங்கள் அமருங்கள். கணீர் என்ற குரலில் பதிலுக்கு அவர்களை வரவேற்ற ராஜமாதா ரத்தினாவதிக்கு 60 வயது இருக்கும். சிவந்த கனத்த தேகம், வட்ட முகத்திலும் அந்த பெரிய அழகிய கண்களிலும் சாந்தம் வழிந்தது. தும்பைப்பூ நிறத்தில் பட்டாடை அணிந்திருந்தாள். கழுத்தில் தங்கம் வைத்து கட்டப்பட்ட முத்துமாலை போட்டிருந்தாள். நீங்கள்லாம் இருத்தாள். ராஜமாதா அவர்களே, இந்த கடிதத்தை படித்து பாருங்க, எல்லாம் புரியும். 4ஆய் மடிக்கப்பட்டிருந்த ஒரு வெள்ளை காகிதத்தை அவளிடம் நீட்டினான் ஷியாம் சுந்தர். கடிதம் என்றதுமே அவளுடைய முகம் மலர்ந்தது. ஓ, நீங்கள்லாம் டாக்டர் கோபாலியால் அனுப்பப்பட்டவர்களா? ஆமாம், சந்தோஷம். உங்களை பற்றி டாக்டர் கோபாலி ஏற்கனவே எனக்கு கடிதத்தில் விவரமாக எழுதிட்டாரு. டாக்டர் கோபால் ரொம்ப நல்லவர். இதுக்கு முன்னாடி இந்த ஊரில் தான் தனியாக மருத்துவமனை வச்சுருந்தாரு. எங்கள் ஜமீனுக்கு அடிக்கடி வாரு. ஆமாம், நீங்கள் அவருக்கு ரொம்பவும் நெருக்கமானவங்களா? ஆமாம், டாக்டருங்கிற முறையில் நாங்கள் அடிக்கடி அவர்கிட்ட போயிருக்கோம். எங்களோட கோவில்கள் பற்றின கல்வெட்டுகள் அப்புறம் சிற்பங்கள் பற்றின ஒரு புத்தகத்தை ஏற்கனவே அவர் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம்தான் அவர் இந்த குயில் தோப்பில் உள்ள பிரம்மாண்டமான ரொம்ப பழமையான கோவிலை பற்றி சொல்லி ஆராய்ச்சி செய்ய எங்களை தூண்டினார். 30 நாளைக்கு முன்னாடி நாங்கள் இந்த ஊரை விட்டு போயிடுவோம். அடுத்ததாக வேறொரு ஊர் கோவிலுக்கு போகணும். ஷியாம் சுந்தர்ல சொல்ல, புன்னகை பூத்த முகத்தோடு அதை கேட்டுக்கொண்டிருந்த ராஜமாதா ரத்னாவதி, எப்படியோ உங்களோட ஆராய்ச்சி நல்ல விதமாக முடிய என்னோட வாழ்த்துக்கள். இந்த மாளிகையில் 37 அறை இருக்குது. எந்த அறையில் வேணும்னாலும் நீங்கள் தங்கிக்கோங்க. உங்கள் ஆராய்ச்சியை நடத்தலாம். எங்கள் ஜமீன்லேயே நீங்கள் 3 வேளை விரும்பினதை சாப்பிட்டுக்கரலாம் என்றாள். ரொம்ப நன்றி ராஜமாதா அவர்களே. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரி சரி, நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, சாப்பிட்லாம் என்றாள். பிறகு அவள் தன்னுடைய அறைக்குள் போயிட்டாள். சற்று நேரத்திற்கெல்லாம் ஒரு வேலைக்காரி அவர்களிடம் வந்து குளியலறை இருக்கும் இடத்திற்கு கொண்டு போய் காட்டி அவர்கள் களைப்பு தீர குளித்தார்கள். டைனிங் டேபிளில் அமர்ந்து விதவிதமான உணவுகளை பசிதீர சாப்பிட்டார்கள். இன்று முழுக்க நல்லா ஓய்விடுங்க, நாளைக்கு முதல் உங்களோட ஆட்சியை தொடங்கலாம் என்றாள் ராஜமாதா. ஷியாம் சுந்தரும் பிரபுராமும் ஒரு அறையிலும் சாந்தமதியும் தீப்தா ஒரு அறையிலும் தங்கிக் கொண்டார்கள். இரண்டும் பக்கத்து அறைகள். பகுதி 2. மறுநாள். ராஜமாதா அவர்களே, இந்த பாலடைந்த கோவில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதான். ராஜதான சுந்தரபூபதிங்கிற ஜமீன்தாரால் தான் இது கட்டப்பட்டதான். வழி வழியாக ராஜதன சுந்தரபூபதியோட வாசுகளால் ஒழுங்காக பராமரிக்கப்பட்டு வந்திருக்கு. தினமும் 5 கால பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒவ்வொரு வருஷம் சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு ஆரம்பித்து தொடர்ந்து 21 நாள் திருவிழாவாக கொண்டாடியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு வாகனத்தில் சாமியை ஊர்வலமாக தூக்கிட்டு போவாங்களாம். ஊருக்கு முன்னால் பட்டு துணி பொருத்தப்பட்ட 50 யானைகள் அழகா அணியாக போகுமா. பின்னாலையும் அதே மாதிரி பட்டு துணி பொருத்தப்பட்ட 50 யானைகள் மேலந்தாளம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். விடிய விடிய வான வேடிக்கை நடக்குமா. பிரபுராம் சொல்லி கொண்டிருந்த ஷியாம் சுந்தரும் சாந்தமதியும் தீப்தாவும் மௌனமாய் அமர்ந்திருந்தார்கள். ராஜமாதா பிரபுராமையே பார்த்து கொண்டிருந்தாள். இப்படியெல்லாம் சீரும் சிறப்புமா, எட்டுப்பட்டி கிராமமும் வியக்கும்படியா கோவிலை ஜமீன்காரங்க பராமரித்து வந்திருக்காங்கன்னு கோவிலோட முகப்பில் இருக்கிற வெண்கல கொடி கம்பத்துக்கு கீழே இருக்கிற கல்வெட்டு சொல்லுது. இதெல்லாம் நிஜந்தானா ராஜமாதா அவர்களே? பிரபுராம் ஆழமாய் அவள் கண்களை பார்த்தான். ஆமாம், கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் உண்மைதான். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு காலத்தில் சிறப்புமாக இருந்த கோவில் இப்படி பாலடைஞ்சு போக காரணம் வெள்ளைக்காரங்க தான். நம்ம நாடு முழுக்க வெள்ளைக்காரங்களை அடிமைப்பட்டு கிடந்தப்போ இந்த குயில் தோப்பு ஜமீன் எம்மாத்திரம் வெள்ளைக்காரங்களுக்கு பயந்து வாழ வேண்டிய சூழ்நிலை. ஜமீனோட வருமானம் எல்லாம் அவங்களுக்கு கப்பங்கட்டமே போதலை. அப்போ தான் கோவிலோட பராமரிப்பும் தடைப்பட்டுச்சு. சுதந்திர தாகம் கொண்டு அலைஞ்ச இந்திய தீவிரவாதிகள் இந்த கோவிலுக்குள்ளே ஒளிஞ்சு வந்திருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட வெள்ளைக்காரத்துறை ஒருத்தன் கோவிலுக்குள்ளே கன்னி வெடியை வச்சு கோவிலை மறுபடியும் புதுப்பிக்கணும்னு நிறைய கனவுகள் கொண்டிருந்தார். பாவம், விதி அவரை குறைஞ்ச வயசுலேயே மரணத்தை தழுவ வச்சிடுச்சு. அவருடைய ஆசைகளும் புதைக்கப்பட்டாச்சு. இந்த சொல்கிறப்போ ராஜமாதாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. குரல் அடைத்து கொண்டது. பேச்சை நிறுத்தினாள். சற்று நேரம் மௌனம் நிலவியது. அவர்கள் இருந்த அறைக்குள் நேரே இருந்த அழகிய மாடத்தின் வழியே இருட்டான வானம் தெரிந்தது. கருப்பு கம்பளியில் வைத்து தைக்கப்பட்ட வைர கற்களாட்டம் நட்சத்திரம் தெரிந்தன. மெல்லிய காற்று வீசியது.
ஏதோ அபூர்வமான விஷயம்னு சொல்ல வந்தீங்கல்ல, அதை சொல்லுங்களேன். ராஜமாதா தான் மறுபடியும் பேச்சை ஆரம்பித்தாள். கோவிலோட சிதிலமடைஞ்ச அழகான சிற்பங்கள் எல்லாம் உடைஞ்சு கிடக்கிற ஆயிரங்கால் மண்டப இடிபாடில் இருந்து ஒரு கல்வெட்டை கண்டுபிடிச்சோம். அந்த கல்வெட்டில் இந்த பாரம்பரியமிக்க கோவிலில் அபூர்வமான விலைமதிக்க முடியாத ஜெகஜோதியாக பச்சை நிறத்தில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு மரகதலிங்கம் இருந்ததாகவும், ராத்திரி நேரத்தில் மூலஸ்தானத்தில் அந்த மரகதலிங்கம் இருக்கிறதால தீபமே ஏற்ற வேண்டியது இல்லைனும், காரணம் அந்த மரகதலிங்கம் அத்தனை ஜெகஜோதியாக விளங்குனதுனும், அந்த மரகதலிங்கத்துக்கு தஞ்சாவூர் மகாராஜா ஒருத்தர் 108 கற்களால் ஆன வைர மாலை ஒன்று அன்பளிப்பாக கொடுத்தாருன்னு எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் நிறுத்திவிட்டு ராஜமாதாவின் கண்களை ஊடுருவினான் பிரபுராம். அப்பாடா, இதுக்குத்தான் இத்தனை பீடிகை போட்டு பேசினியா என்று தனக்குள் சிரித்து கொண்டான் ஷியாம் சுந்தர். அப்படி ஒரு அபூர்வமான மரகதலிங்கம் இந்த கோவிலில் இருந்தது உண்மைதான். அந்த மரகதலிங்கத்துக்கு தஞ்சாவூர் மகாராஜா ஒருத்தர் 108 வைர கற்களால் ஆன வைர மாலையை அன்பளிப்பு செஞ்சதும் உண்மைதான் என்றாள் ராஜமா. நீங்கள் அந்த மரகதலிங்கத்தையும் வைர மாலையையும் பார்த்துருக்கீங்களா? நான் அதை பார்த்தது கிடையாது. அப்படின்னா அந்த மரகதலிங்கமும் வைர மாலையும் என்னாச்சு? தெரியல. வெள்ளைக்காரங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்த சமயத்தில் அந்த மரகதலிங்கமும் வைரமாலையும் அவங்கள பட்டா அவங்க நாட்டுக்கு கொண்டு போயிடுவாங்கங்கிற பயத்தோட காரணமாக எங்கள் ஜமீனோட முன்னோர்கள் அப்போவே அந்த மரகதலிங்கத்தையும் வைரமாலையையும் எங்கேயோ பத்திரமா ஒழிச்சு வச்சுட்டாங்களாம். எங்கள் ஜமீன் ராஜாக்கள் வழி வழியாக அந்த ரகசியத்தை காப்பாற்றி கடைசியில் என் கணவர் ராஜமார்த்தா பூபதி அவரோட அந்த ரகசியம் மடிஞ்சே போயிடுச்சு. அந்த மரகதலிங்கத்தையும் வைரமாலையையும் பார்க்கணும்னு, அந்த மரகதலிங்கத்தை கண்குளிர வழிபடணும்னு கொல்லாசை. என் கணவர்கிட்ட எத்தனையோ முறை அந்த ரகசியத்தை கேட்டிருக்கேன். அவர் கடைசி வர அதை எனக்கு சொல்லவே இல்லை. இருக்கும்போது எனக்கு அந்த ரகசியத்தை சொல்லுவாருன்னு காத்திருந்தேன். ஆனால் அல்ப ஆயுசில் தூக்கத்திலேயே அவர் உயிர் பிரிஞ்சிட்டபடியால் அதுக்கு வாய்ப்பு இல்லாமலே போயிடுச்சு. மூச்சு விட்டாள் ராஜமாதா. ஒருவித ஏக்கம் அவள் முகத்தில் படர்ந்திருந்தது. தொடர்ந்து, ஆமாம், இந்த விவரமெல்லாம் கூட உங்கள் தேவையா என்ன என்று அவள் கேட்டாள். 4 பேரும் ஒரு வினாடி அதிர்ந்து போய் பிறகு சுதாரித்து, ஆமாம் தேவைதான். எங்கள் ஆராய்ச்சி கட்டுரையில் இந்த அபூர்வமான மரகதலிங்கத்தை பற்றியும் வைர மாலையை பற்றியும் எழுதலாம்னு ஆசைப்படுறோம். அதனால தான் உங்களை சிரமப்படுத்திட்டோம் என்றான் ஷியாம் சுந்தர். அதனால் என்ன, பரவாயில்ல. என் முன்னோர்களுடைய பெருமைமிக்க இந்த ஜமீனை பற்றியும் பாரம்பரியமிக்க இந்த கோவிலை பற்றியும் அபூர்வமான அந்த மரகதலிங்கத்தை பற்றியும் உங்களோட ஆராய்ச்சிக்கு உதவும் பாக்கியம் கிடைச்சா அதனால் எனக்கு சந்தோஷந்தான். எனக்கு தெரிஞ்ச விவரத்தையும் சொல்லிட்டேன், எழுதிக்கோங்க. இதுக்கு மேலே எனக்கு அந்த மரகதலிங்கத்தை பற்றியோ வைர மாலையை பற்றியோ எதுவுமே தெரியாது. என் கணவர் உயிரோடு இருக்கிறவரை அதை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்டது உண்மைதான். என் இறந்து போன அப்புறம் அந்த ஆசை அறவே அழிஞ்சு போயிடுச்சு. எனக்கும் என் கணவருக்கும் ஒரு வாரிசு இருந்திருந்தா அந்த ரகசியத்தை என் கணவர் சொல்லியிருப்பார். எங்களுக்கு தான் வாரிசே இல்லையே. அதோட நான் ஒரு பெண். ஒரு விஷயத்தை உலகம் பூராவும் பரப்ப விரும்பினா அந்த ரகசியத்தை ஒரு பெண்ணோட அதில் சொன்னால் போதும், எளிதில் எல்லாருக்குமே பரவிடும்னு என் கணவர் ராஜமார்த்தாண்ட பூபதி அவங்க விட்டாங்க போலும். அதனால தான் அவரோட மடிஞ்சும் போயிடுச்சு என்று கூறிய ராஜமாதா, எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்க போகிறேன் என்று எழுந்து கொண்டாள். அவள் தலை மறைந்ததும் நானும் அந்த அறையை விட்டு வெளியே வந்தார்கள். மெல்லிய குரலில் ஷியாம் சுந்தர், ராஜமாதா அக்கிலம் சாமியப்பட்ட ஆளா தெரியல, எப்படி புத்திசாலித்தனமாக பதில் சொல்லுது பாத்தியா என்றான் பிரபுராம். வாய் வலிக்க பீடிகை போட்டும் உருப்படியாக எந்த தகவலையும் சொல்லலையே அந்த ராஜமாதா கிளம் என்றாள் சாந்தமதி. உண்மையிலேயே அந்த ராஜமாதா கிளத்துக்கு அந்த மரகதலிங்கத்தை பற்றின ரகசியங்கள் தெரியாமல் இருக்கலாம் இல்லையா? இது தீப்தா. அதற்குள் அரைவாசல் வந்திருந்தது. நால்வரும் அந்த அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டு விட்டு அதே மெல்லிய குரலில், இல்லை, அந்த ராஜமாதா கிளம் நம்மக்கிட்ட நடிக்குது, எனக்கு எதுவுமே தெரியலேன்னு சொல்கிறது சுத்த பொய். டாக்டர் கோபால் நம்மக்கிட்ட ராஜமாதாவுக்கு அந்த மரகதலிங்கமும் வைரமாலையும் இருக்கிற இடம் நிச்சயமாக தெரியும். அந்த ரகசியத்தை ராஜமாதா கிட்ட இல்லாமல் ராஜமார்த்தாண்ட பூபதி செத்து போயிருக்க மாட்டார்னு உறுதியாக சொல்லியிருக்காரு. அவரோட திட்டப்படி ஆராய்ச்சிங்கிற போர்வையில் மாளிகைக்குள்ளே நுழைஞ்சாச்சு. அந்த ஆராய்ச்சி மூலமாகவே தந்திரமாக பேசி ராஜமாதா கிளத்துக்கிட்ட இருந்து ரகசியத்தை வர வச்சிடலாம்னு நினச்சோம். அது பலிக்கலை. இனி அடுத்த நடவடிக்கையை பற்றி யோசிக்க வேண்டியது தான். ஷியாம் சுந்தர் சொல்ல, சாந்தமதி, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா என்றார். சொல்லு. நம்மக்கிட்ட தான் ரிவால்வர் இருக்குதில்ல, அதை வச்சு கிளத்தை மிரட்டி பார்க்கலாமா? சி, முட்டாள்தனமான ஐடியா அது. உனக்கு ஒன்று தெரியுமா? சாதாரண மனுஷங்களை விட ஜமீனை சேர்ந்தவங்களுக்கு எந்த காலத்துலேயும் தைரியமும் மன உறுதியும் ஜாஸ்தி. அவங்களுக்கு தங்களோட உயிரை விட ஜமீனோட ரகசியம் ரொம்ப முக்கியம். ராஜமாதா கிளத்தை மிரட்டுறது வேஸ்ட்டு. அநியாயமாக உயிரை விட்டுடும். அப்புறம் ரகசியம் எப்படி வெளியில் வரும்?
ராஜமாதா கிழம் செத்துட்டா நமக்கு இங்கே என்ன வேலை? வீணா கொலப்பழி விழுந்துடும். மரகதலிங்கத்தையும் வைர மாலையையும் அபகரிச்சுட்டு போ நாம் போட்ட திட்டம் கோவிந்தா. அதனால் பொறுமையாக தான் காய்களை நகர்த்தணும். டாக்டர் கோவோட கருத்துப்படி ராஜமாதா கிளத்துக்கு அந்த மரகதலிங்கமும் வைரமாலையும் இருக்கிற இடம் தெரிஞ்சிருந்ததுன்னா வரப்போகிற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி நாம் அதை கண்டுபிடிச்சிடலாம் என்றான் பிரபுராம். எப்படி எப்படி? மூவரும் ஆர்வமாய் கேட்டார்கள். இது இப்போதைக்கு சஸ்பென்ஸ். பௌர்ணமிக்கு இன்னும் 11 நாள் இருக்குது இல்லையா? அந்த திட்டத்தை அப்புறமா சொல்கிறேனே. சரி. பகுதி 3. நகரத்தின் ஒரு மூலையில் இருட்டில் ஒளிந்திருந்த அந்த 3 அடுக்கு கட்டிடம், அதன் முகப்பில் சோன் பேப்பர் விளக்கு கம்பத்தின் கீழே கமலி மருத்துவமனை என்ற பிரம்மாண்ட சில்வர் பெயர் பலகை. மருத்துவமனை முதல் 2 ஃப்ளோர்களில் உள்ள அறைகளில் மட்டும் சொற்பமாய் கொஞ்சம் வெளிச்சப் பொட்டுகள் தெரிந்தன. மற்றபடி மயான நிசப்தம். மருத்துவமனை சுற்றிலும் பெரிய பெரிய பெயர் தெரியாத பூமரங்கள் ஓங்கி வளர்ந்து செழித்து பூத்து இருட்டில் அரக்கத்தனமாய் நிற்க, பூக்களின் பலவிதமான வாசனை காற்றோடு சங்கமமாகி கொண்டிருந்தது. யூனிஃபார்ம் அணிந்த நைட் டியூட்டி நர்ஸ் தங்கள் பின் அலகுகள் அசைய அசைய அப்படியும் இப்படியும் வராண்டாவில் நடமாடி கொண்டிருந்தனர். மருத்துவமனையோடு இணைந்திருந்த மெடிக்கல் ஷாப்பில் அமர்ந்திருந்த 2 இள வயசு பெண்களும் பாவண்டி ஹீரோ, ஆமாம் இப்போ அஜித்தோட லேட்டஸ்ட் உட்பி யாரடி என்கிற நாட்டுக்கு ரொம்ப தேவையான சப்ஜெக்டை பற்றி விலாவரியாக அலசி கொண்டிருந்தனர். 3வது ஃப்ளோரின் எல்லா அறைகளும் இருட்டில் தூங்கிக் கொண்டிருக்க, ஒரே ஒரு அறையில் மட்டும் வெளிச்சம் கசிந்து கொண்டிருந்தது. அந்த அறை டாக்டர் கோபாலின் பிரத்யேக அறை. ஆசைப்பட்ட வில்லன் பிரகாஷுக்கு 50 வயசு ஆகும்போது எப்படி இருக்கும் அவருடைய தோற்றம்? யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தா டாக்டர் கோபால் நீல நிற சஃபாரி சூட், கண்களுக்கு கோல்டு பிரேம் கண்ணாடி, வாயிலிருந்து வளையம் வளையமாய் புகைகிற துண்டு, சுழலும் வெல்வெட் இருக்கையில் அமர்ந்திருந்த டாக்டர் கோபால் நேர் எதிரே பாலிவினைல் இருக்கையில் அமர்ந்திருந்த அந்த மனிதருக்கும் ஏறக்குறைய டாக்டர் கோபாலின் வயதுதான் இருக்கும். நல்ல கருப்பு நிற கொளுத்த உடம்பு, சப்பை மூக்குக்கு கீழே லேசரும் மீசையை பறிகொடுத்திருந்த தடிமனான உதடுகள், அகில உலக அளவில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துகிற அளவுக்கு மரணமாகியிருந்த தலை, தடவப்பட்டிருந்த எண்ணெயின் உபயத்தினால் மினுமினுங்கியது அவருடைய பெயர் ஜான். பிரபல தொழிலதிபர் என்ற பட்டத்தோடு சில பல அரசியல்வாதிகளின் புண்ணியத்தோடு கடமை உணர்வும் நாட்டுப்பற்று பக்தியும் கொண்ட நேர்மையான காவல் அதிகாரிகளை கையில் போட்டுக்கொண்டு நிழலான பலான சங்கதிகள் முதல் போதை வஸ்துகள் வரை விற்பனை செய்து இன்று பணத்தாலான மெத்தையிலேயே புரண்டு கொண்டிருக்கும் பண முதலை அவருடைய நிழல் பார்ட்னர் டாக்டர் கோ. ஜானின் லேட்டஸ்ட் பிஸ்னஸ் நம் நாட்டின் புராதான மிக்க பழமையான அபூர்வமான சிற்பங்களை, கலை பொக்கிசங்களை, தங்கத்தாலான கோவில் சிலைகள், ஐம்பொன் சிலைகளை கடத்தி அந்நிய நாட்டிற்கு விற்பது. நம் நாட்டு கலை பொக்கிசங்களுக்கு அந்நிய நாட்டினர் ஏக போட்டி. ஜான் உட்கார்ந்த இடத்திலிருந்தே டாக்டர் கோபாலின் நரிமூளையின் யோசனைப்படி கூலிக்கு ஆட்களை வைத்து ஒவ்வொரு ஊர் கோவிலாய் கலை பொக்கிசங்களை களவாடி வர செய்து பணமழையில் நனைந்து கொண்டிருந்தார். ஜான், டாக்டர் கோபால் இருவருடைய சமீப கால குறிக்கோள்கள்தான் ரகசியமாய் குயில்தோப்பு ஜமீன் மாளிகையில் இருக்கும் அந்த விலை மதிக்க முடியாத மரகதலிங்கத்தையும் வைர மாலையை ஏற்றுவது. திட்டப்படி அந்த மரகதலிங்கமும் வைர மாலையும் கிடைத்துவிட்டால் நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு கோடிக்கணக்கில் அவை இரண்டும் விலை போகும். இப்பொழுது இருவரும் அதை தான் தீவிரமாய் மெல்லிய குரலில் ஆலோசித்து கொண்டிருந்தார்கள். டாக்டர், என்ன ஜான், குயில்தோப்பு ஜமீனுக்கு யார் யார் அனுப்பி வச்சுருக்கீங்க? ஷாம் சுந்தர், பிரபுராம், சாந்தமதி, தீப்தான்னு மொத்தம் 4 பேரை அனுப்பி வச்சுருக்கேன் என்றவர் தொடர்ந்து, அவங்க அங்கே போய் இன்னையோட 1 வாரம் முடிஞ்சிட்டு என்றார். ஏதாவது தகவல் அனுப்பினாங்களா? இல்லை, நான் தான் கடிதம் மூலமாகவோ டெலிஃபோன் மூலமாகவோ எந்த தகவலையும் பரிமாற்றம் செய்ய வேணான்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். யாருக்காவது கொஞ்சமாச்சும் சந்தேகம் வந்தாலும் பிரச்சனைக்கு பிரச்சனை, அதோட நம்முடைய திட்டங்களும் வீணாகிடும். ஆமாம், அந்த 4 பேரும் நம்பகவர்கள் தானே? தாராளமாக. ஏற்கனவே 2-3 ஊர்களில் ஆராய்ச்சின்னு சொல்லிக்கிட்டு போய் கோவில்களில் தங்கி அபூர்வமான தெய்வ சிலைகளை கொள்ளையடித்து நமக்கு கொடுத்தவங்க அவங்க. அதை வந்துட்டிங்களா? நான் அதை மறக்கலை. ஆனால் இந்த முறை நாம் ஒப்படைச்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க கொள்ளையடிச்சிட்டு வரப்போகிறது ரொம்ப விலை மதிக்க முடியாத பொக்கிசங்கள்னு தெரிஞ்சால் பொக்கிசத்தை கைப்பற்றியது நமக்கு அல்வா தந்துட போகிறாங்க. அதுக்காக தான் கேட்டேன் என்று ஜான் சொல்லி முடிக்க பலத்த குரலில் டாக்டர் கோபால் சிரித்தார். அவங்க 4 பேரும் அப்படிப்பட்டவங்க இல்லை. ஒப்படைச்ச காரியத்தை திறமையாக சீக்கிரமாக முடிக்கிற பட்சத்தில் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தலைக்கு 5 lakhs தர்றதா ஆசை காட்டியிருக்கேன். அதை அவங்களும் முழுசாக நம்பிட்டாங்க. 5 lakhsங்கிறது ரொம்ப ஆர்வமாக இந்த மரகதலிங்க விஷயத்தில் இறங்கியிருக்காங்க.
பட் அந்த மரகதலிங்கமும் வைர மாலையும் நம்ம கைக்கு வந்த உடனேயே உங்களுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன் தெரியுமா? என்ன கொடுக்க போகிறீங்க? மரணம். சொல்லிவிட்டு டாக்டர் கோபால் சிரித்தார். நானும் இதைத்தான் நினச்சேன். நீங்கள் சொல்லிட்டீங்க. வெரி குட். காரியம் சக்ஸஸ் ஆன மறு நிமிஷமே அவங்க கணக்கை செட்டில் பண்ணிடணும். இல்லாட்டி நாளை பின்ன அவங்கள போலீஸ் மூப்பம் பிடிச்சதுன்னா நம்மளை காட்டி வருவாங்க. இருவரும் ஆளுக்கு ஒரு பெக் விஸ்கியை தொண்டைக்குள் இறக்கி கொண்டார்கள். அந்த நபரையும் தீர்த்து கட்டுறது, பாடுகளை டிஸ்போஸ் பண்ணுறது வெரி வெரி சிம்பிள். பட் அவங்க ரிலேட்டிவ்ஸால் ஏதாவது பிரச்சனைகள் உருவாகலாம் இல்லையா? ஜான் கேட்டார். நத்திங். அந்த 4 பேரையும் குறிப்பாக தேர்ந்தெடுத்தது நம்ம ப்ராஜெக்டில் பயன்படுத்த காரணமே அவங்கள 3 பேர் அனாதைகள். டெல்லி. ஜான் நிமிர்ந்து அமர்ந்தார். எஸ், பிரபுராமும் சாந்தமதியும் தான் எங்ககிட்ட ஃபஸ்ட்டு வேலைக்கு சேர்ந்தவங்க. பிரபுராம் அநாத ஹாஸ்டல்லையே படித்து வளர்ந்து ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக எனக்கு முகமானா. நெக்ஸ்ட்டு சாந்தமதி. அவளும் அப்படி தான் நம்ம கமலி ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷனிஸ்டாக சேர்ந்து என் வலையில் விழுந்துட்டா. ஷாம் சுந்தர் அப்படி இல்லை. அவனுக்கு நேட்டிவ் பிளேஸ் சென்னை, பொள்ளாச்சி. பேரண்ட்ஸுங்க இருக்காங்க. ஏதோ மன வருத்தத்தில் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான். தன்னோட டிஃபார்ம் கோர்ஸ் சர்டிஃபிகேட்ஸை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மெடிக்கலாக வேலை கேட்டு ஏறி இறங்கிட்டு இருந்தவனை திருச்சியிலேருந்து இங்கே என்கிட்ட கொண்டு வந்து விட்டவன் பிரபுராம். ஷாம் சுந்தர் என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. அவனோட பேரண்ட்ஸ் அவனை தேடுறதாவும் தெரியல, இன்னும் அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு வரி லெட்டர் கூட அவங்களுக்கு போட்டது கிடையாது. நெக்ஸ்ட் தீப்தா. நர்ஸு வேலைக்காக நான் பேப்பரில் கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு நேராக அப்ளிகேஷனோடு என்கிட்ட வந்தவன். ரொம்ப அப்பாவி ஃபோர்ஸ். ஈஸியாக அமுக்கிட்டேன். அவளுக்குன்னு இருக்கிறது வயசான அம்மாவும் கூட பிறந்த ஒரு தம்பியோ தச்சியோ மட்டும்தான். அப்போது லைன் கிளியர். அவங்கள தீர்த்து கட்டின அப்புறம் விஷயம் வெளியில் கசிய வாய்ப்புகள் இல்லை. அப்படியே கசிஞ்சாலும் ஏன்னு கேட்கக்கூட காக்கா கூட கிடையாது. அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கீங்க. என்னோட செலக்ட் என்றைக்குமே சோட போனது கிடையாது. கோபால் கர்வமாய் சொல்லிவிட்டு நிமிர்ந்தார். நிமிர்ந்தவரின் பார்வை அந்த அறையின் கதவு பக்கம் மனதினில் ஏதோ நினைத்து கொண்டவராய் விருட்டென்று இருக்கையிலிருந்து எழுந்து வேகமாய் கதவை நோக்கி சென்று தாள் போடாமல் சாத்தப்பட்டிருந்த வளவளப்பான அந்த தேக்குமர கதவை உள்பக்கமாய் இழுத்து திறக்க வெளியே தோளில் சரிந்திருந்த டப்பையின் வாரை விரல்களால் நெருடியபடி மருட்சியோன கண்களோடு வியர்வை வழிகிற முகத்தோடு அந்த அழகிய இளம்பெண் நின்றிருந்தாள். எஸ்கியூஸ் மீ சார், மே கமர். தன்னுடைய ஒயின் வழிகிற குரல் கேட்டபடியே டாக்டர் கோபாலின் பதிலுக்கு கூட காத்திராமல் உள்ளே நுழைய டாக்டர் கோபால் ஸ்டாப் யாரும் என்றார் அதட்டலாய். ஐ எம் குப்தா, தீப்தாவோட ஒன்லி ஒன் எல்டர் சிஸ்டர் என்றவள் தொடர்ந்து, டாக்டர் நான் தீப்தாவை உடனடியாக பார்க்கணும் ப்ளீஸ் என்ற. பகுதி 4. குயில்தோப்பு ஜமீன் மாளிகையின் மேல் முகப்பில் சில்லென்ற மொசையில் ஷியாம் சுந்தர், பிரபுராம், சாந்தமதி, தீப்தா 4 பேரும் பக்கமாய் அமர்ந்திருந்தார்கள். மேலே குவிந்திருந்த ஆகாயம் முழுக்க ஒரே இருள். ஆசைக்கு கூட ஒரு நட்சத்திரத்தை காணோம். இருட்டை கிழித்து கொண்டு ஈரமான காற்று வீசியது. எங்கிருந்தோ ஒரு நாயின் ஊளைசம் தெளிவாய் கேட்டது. ஷியாம் சுந்தர், மணி இப்போ எத்தனை? பிரபுராம் கேட்டான். 9:15. ராஜமாதாக்கெல்லாம் தூங்கி இருக்குமா? அது 8:45 கொரட்டை விட ஆரம்பிச்சாச்சு. இது சாந்தமதி. சரி, விஷயத்துக்கு வா. பிரபுராம். ஷியாம் சுந்தர் பரபரப்பானார். டாக்டர் கோபால் இந்த குயிர்தோப்பு கிராமத்தில் கிளினிக் வச்சு நடத்திட்டு இருந்த சமயத்தில் ஒரு நாள், அதாவது அன்னைக்கு ராத்திரி முழு பௌர்ணமியா, அன்னைக்கு மத்தியானம் இந்த வேலைக்காரபுரத்தை ஒரு பெரிய பெரம்பு கொடையை வச்சுக்கிட்டு கோபாலோட கிளினிக் கட்டிடத்துக்கு பின்னால் இருந்த ஒரு வில்வ மரத்தில் இருந்து கூட நிறையா வில்வேலையை பறிச்சுக்கிட்டு போயிருக்கான். ஆரம்பத்தில் அதை சாதாரணமாக நினச்ச டாக்டர் கோபால் அந்த வேலைக்காரன் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் மத்தியானமும் அந்த வில்வ மரத்துலேருந்து வில்வ இலைகளை பறிக்க ஆரம்பித்ததும் மெல்ல அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து எதுக்கு இந்த வில்வ இலைகள்னு கேட்டிருக்காரு. அதுக்காக ஜமீன்தாரையா ஒவ்வொரு பௌர்ணமி ராத்திரி அன்னைக்கும் மாளிகையில் ஏதோ ரகசிய பூஜை பண்ணுறாருன்னு சொன்னானா. ஏதோ ஒரு ஆர்வத்தில் அப்போ உயிரோடு இருந்த ராஜ மார்த்தாண்ட பூபதிக்கிட்டேயே இதை பற்றி கேட்டிருக்காரு டாக்டர் கோபால். பிரபுராம் நிறுத்தி மெல்ல மூச்சு வாங்கினான். பிறகு தொடர்ந்தான். அதுக்கு அந்த ராஜமார்த்தாண்ட பூபதி தான் பூஜை பண்ணுற மலிங்கத்தை பற்றியும் அந்த வைர மாலையை பற்றியும் விவரமாக சொல்லியிருக்காரு. அதை நான் ஒரே ஒரு தடவை பார்க்கலாமான்னு டாக்டர் கோபால் கேட்டிருக்காரு. இது எங்கள் ஜமீனோட பொக்கிஷம். அது இருக்கிற இடம் ரொம்ப ரகசியம். நானே மாதத்தில் ஒரு நாள், அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி மட்டும்தான் பார்ப்பேன். விடிகிற வர வில்வ இலைகளால் பூஜைவேன். அந்த மரகதலிங்கத்தையும் வைர மாலையையும் என்னோட மனைவி ராணி ரத்னாவதி கூட இதுவரை ஒரு முறை கூட பார்த்தது இல்லை. என்கிட்ட அதை பற்றி வேணும்னு எத்தனையோ முறை மன்றாடி இருக்கா. நான் அவளையே அனுமதிச்சதில்லைன்னு சொல்லி டாக்டர் கோபாலோட ஆசைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அத்தோட டாக்டர் கோபால் அதை மறந்தும் போயிட்டாரு.
ஆனால் ராஜமார்த்தாண்ட பூபதி செத்து போனதுக்கப்புறம் அந்த காரன் வில் வேலைகளை கூட நிறைய பறிச்சுட்டு போயிருக்கான். கேட்டதுக்கு ராஜமாதா அம்மா தன்னோட கணவரோட பூஜையை விடாமல் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரியும் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் டாக்டர் கோபால் ராஜமாதா கிட்ட அதை பற்றி கேட்டுக்கல. ராஜமார்த்தாண்ட பூபதி செத்து போகிறப்போ அந்த மரகதலிங்கமும் வைரமாலையும் இருக்கிற ரகசிய இடம் கண்டிப்பாக ராஜமாதா கிளத்துக்கும் தெரியும்னு அதனால தான் அவ்வளவு கண்டிப்பாக கூறியிருக்காரு. பிரபுராம் முடித்தான். டாக்டர் கோபாலோட கணிப்புப்படி அந்த ரகசியம் ராஜமாதா கிளத்துக்கு தெரிஞ்சிருக்கிற பட்சத்தில் வர்ற என்னைக்கு ராத்திரி ராஜமாதா கிளம் அந்த மரகதலிங்கத்தை நிச்சயம் பூஜை பண்ணும். அதுக்காக அன்னைக்கு மத்தியானம் வில் வேலைகளை வேலைக்காரனை விட்டு பறிச்சுட்டு வர பண்ணும். அப்போவே நாம் அதை தெரிஞ்சுக்கலாம். உஷாரா அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்காமல் இருந்து அந்த மரகதலிங்கமும் வைரம் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும். அப்படித்தானே பிரபுராம் என்றான் ஷியாம் சுந்தர். அதே தான். வர்ற என்னைக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும். அந்த மரகதலிங்கமும் வைரமாலையும் நம்ம கண்ணில் பட்ட அடுத்த நிமிஷமே ராஜமாதா கிளத்தை ரிவால்வரை யூஸ் பண்ணி பரலோகம் அனுப்புகிறோம். அப்போவே பொக்கிஷத்தோட எஸ்கேப் ஆகிடுறோம். பிரபுராம் உற்சாகமாய் சொல்ல வேலைக்காரி மங்கா மாடசாமி இவங்களை மட்டும் விட்டு வைக்கலாமா? அவங்களையும் அன்னைக்கே பரலோகத்தை இனாமா ராஜமாதா கிளத்தோடையே அனுப்பி வச்சிட வேண்டியது தான். ஓகே, அதுவும் சரிதான். ஆமாம், இதிலிருந்து பௌர்ணமிக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 17 நாட்கள். அந்த பௌர்ணமி ராத்திரி அன்னைக்கு அவங்களுக்கு எத்தனை பெரிய விபரீதம் காத்திருக்கிறது என்பது தெரியாமல் நால்வரும் இருந்தார்கள். பகுதி 5. என்னது, தீப்தாவை அவசரமாக பார்க்கணுமா? அப்போ என்னம்மா குப்தா அவசரம்? உடம்புக்கு இருந்த நடுக்கத்தை மறைத்து கொண்டே டாக்டர் கோபால் கேட்க, குப்தா டாக்டர் கோபாலுக்கு எதிரே ஜானுக்கு பக்கமாக இருந்த ஒரு பாலைவினை நாற்காலியில் அமர்ந்து கொண்டபடியே சொன்னார். சார், தீப்தாவுக்காக ஒரு பெரிய குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். அதை அவகிட்ட சொல்லி இப்போ அவள் பார்க்குற இந்த வேலையை ராஜினாமா பண்ண வச்சு எங்கள் கூட ஊருக்கு கூட்டிகிட்டு போகணும். அதுக்காக தான் நான் அவசரமாகப்பட்டு வந்தேன். தீப்தாவை நீ பார்க்குறதுக்கு முந்தி நீ கொண்டு வந்த குட் நியூஸ் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா குப்தா? தாராளமா. தலையை ஆட்டி குப்தாவை உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டாள். எங்கள் ஃபேமிலி வெரி புவர் ஃபேமிலி. கடந்த 1.5 வருஷமாக தீப்தாவோட சம்பளத்தால் தான் நானும் அம்மாவும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ 1 வீக்குக்கு முந்தி நான் படிச்சிருந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸுக்கு ஏற்ற ஒரு ஜாப் ஊர்லேயே கிடச்சிட்டு 2000 ரூபாய் சம்பளம். அத்தோட செத்துப்போன எங்கள் அப்பாவோட சொத்துக்களை ஒன்று விடாமல் அபகரித்து அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருந்த எங்கள் சித்தப்பா மேலே நாங்கள் போட்டிருந்த கேஸில் 2 நாளைக்கு முன்னாடி தான் தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாக கிடச்சிருக்கு. எங்கள் சித்தப்பா எல்லா சொத்துக்களையும் எங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்டாரு. பேங்க் பேலன்ஸ் பூராவையும் எங்கள் அம்மா பேருக்கே மாற்றியும் தந்துட்டாரு. அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், தலகால் புரியலை. கூடவே இந்த சந்தோஷத்தை பகிர்றதுக்காக தீப்தா நம்ம பக்கத்தில் இல்லையேடின்னு கதறி ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட என்னால் தீப்தாவை விட்டுட்டு இருக்க முடியாது. இந்த 2 வருஷமாக அவள் பட்ட கஷ்டமெல்லாம் போதும். இனி வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு கையோட கூட்டிகிட்டு வந்துடுன்னு அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. அழாதம்மா, தீப்தாவோட கையை பிடிச்சி தரதடன்னு இட்டு வந்து உன் முன்னால் நிறுத்துவேன்னு சொல்லிட்டு தான் இங்கே புறப்பட்டு வந்தேன். குப்தா விஷயத்தை முடித்தாள். ஜானும் டாக்டர் கோபாலும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். குப்தா தன்னுடைய கண்களில் ஆர்வம் மிதக்க, தீப்தாவை கூப்பிடுறீங்களா சார் என்றார். ஐ எம் வெரி சாரி குப்தா. டாக்டர் கோபால் மெல்லிய சொல்ல, குப்தா குழம்பிய குரலில், எதுக்கு சார் சாரி எல்லாம்? அது சும்மா சொல்லுங்கள் சார். தீப்தாவை நீ இப்போதைக்கு பார்க்க முடியாதுமா? ஏன் சார்? குப்தா அதிர்ந்தாள். நெற்றியில் பொறுத்த வியர்வை துளிகளை கையில் இருந்த கர்ச்சிஃபால் துடைத்து கொண்டார். இந்த சமுதாயம் பொறுத்தவரை நான் ஒரு திறமையான டாக்டர், தட்ஸ் ஆல். பட் என்னோட இன்னொரு பக்கத்தில் நான் ஒரு தீவிரமான ஆராய்ச்சியாளன். அதாவது நம்ம நாட்டோட பழமையான பாரம்பரியமிக்க கலைநயங்களோடு கட்டப்பட்ட கோவில்களையும் அங்கே உள்ள ரசனையான சிற்பங்களையும் கட்டடக்கலையோட நுணுக்கங்களையும் ஆராய்ச்சி செய்து அந்த ஆராய்ச்சிகளையும் புத்தக வடிவில் உலகம் பூராவும் வெளியிடுறது, இதில் எல்லாம் எனக்கு விருப்பம் அதிகம். அதே சமயம் 24 மணி நேரமும் நோயாளிகளுக்கு தொண்டுகள் செய்யவே எனக்கு நேரம் போதலை. என்னால் முடியலேங்கிறதுக்காக அந்த விருப்பத்தை விட்டுடலாமா? என்ன போல் அந்த துறையில் ஆர்வமும் துடிப்பும் உள்ளவங்களை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு ஊருக்கா அனுப்பி அந்த ஆராய்ச்சியை தொடரி இதுவரை 2 புக்ஸை வெளியிட்டிருக்கேன். இந்த தடவை என்னோட அந்த ஆராய்ச்சி டீம்ஸை சேர்ந்தவங்க ஒரு கிராமத்தில் இருக்கிற பழமையான கோவிலை பற்றி ஆராய்ச்சி பண்ண போயிருக்காங்க. அவங்கவே தீப்தாவையும் அனுப்பி வச்சுருக்கேம்மா. அவங்க கூட போய் தீப்தா என்ன சார் பண்ண போகிறா? அந்த டீம் 2 ஜென்ட்ஸ் 2 லேடிஸ். அந்த 2 லேடிஸில் ஒருத்திக்கு லாஸ்ட் வீக் மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் கூட அனிமீன் போயிட்டா. இந்த சமயத்தில் அந்த டீமில் இருக்கிற சாந்தக்கு தீப்தா க்ளோஸ் ஃப்ரெண்ட். என்னோட கெஸ்ட் ஹவுஸில் தான் எல்லாருமே தங்கியிருக்காங்க. திடீர்னு அந்த கோவில் ஆராய்ச்சிக்கு கிளம்பியதாக போச்சு. சாந்தமதி தான் நீயும் வாயே தீப்தின்னு கம்பல் பண்ணியிருக்கா. தீப்தாவுக்கு இந்த
ஒயிட் யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை கழட்டி வீசிட்டு பேசண்ட்டுகளோட இம்சைகளை விடுபட்ட மஃப்டியில் இப்படி ஜாலியாக ஒரு வாரம் 10 நாளாவது நிம்மதியாக ஏதாவது ஒரு கிராமத்துடன் தங்கியிருக்கணும்னு அவங்களோட சேர்ந்துக்கிட்டு கல்வெட்டுகளை தேடி கண்டுபிடிக்கணும்னு அடிமனசில் ஆசைகள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்கிட்ட தயங்கி தயங்கி விஷயத்தை சொல்லி பர்மிஷன் கேட்டா. அதோட சாந்தமதியோட மூஞ்சியை பார்த்தா பாவமாக இருந்துச்சு. சாந்தமதி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு ஸோ ஓகே போயிட்டு வா தீப்தான்னு அனுப்பி வச்சுட்டேன். குப்தாவின் முகத்தில் ஏமாற்றம் படர்ந்தது. அப்போது நான் தீப்தாவை மீட் பண்ண முடியாதா சார்? பண்ணலாம். அதாவது இன்னும் ஒரு 10 டேஸ் கழிச்சு 10 டேஸில் தீப்தா கண்டிப்பாக வந்துடுவாடா சார்? ஷுவரா? அந்த கிராமத்தோட நேம் ப்ளீஸ். ஏம்மா உனக்கு அதெல்லாம் அனாவசியமா? லெட்டர்ஸ் ஏதாவது போடனா? ஆமாம் சார். குப்தா தலையை ஆட்டினாள். குப்தா சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதே. ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற தீப்தாவுக்கு லெட்டர் போடுறதெல்லாம் வேஸ்ட்டுமா. அந்த கிராமத்து கோவிலில் அவங்க எதிர்பார்த்து போயிருக்கிற சிற்பங்களோ கல்வெட்டுகளோ திருப்திகரமாக இல்லைன்னா அவங்க அடுத்த கிராமத்தில் இருக்கிற கோவிலுக்கு தேடி போய்கிட்டே இருப்பாங்க. இன்னும் 2 or 3 டேஸில் நானே அவங்கள தேடி போகலாம்னு இருக்கேன். அப்போது நீ தேடி வந்த விஷயத்த தீப்தா கிட்ட சொல்லிடுறேன். முடிஞ்சா அப்போவே ஊருக்கு அனுப்பி வச்சிடுறேன். என்ன ஓகே தானே? டாக்டர் கோபால் கேட்க குப்தா 2 நிமிஷங்கள் கவனமாக இருந்துவிட்டு ஓகே சார் அப்படியே செய்யுங்க என்றால் மெல்லிய குரலில். தட்ஸ் குட். நான் கேட்டுமா? குப்தா எழுந்தாள். அதுக்குள்ளவா? இருமா, என்னோட ஹவுஸில் இருந்து டிஃபன் வரவழைக்கிறேன். சாப்பிட்டுட்டு ராத்திரி இங்கேயே தங்கி இருந்துட்டு பொழுது விடிஞ்சதும் போகலாம். இன்னொரு தடவை நான் இங்கே வர்றாப்பில் இருந்ததுன்னா அப்போ சாப்பிட்றேன். ஒரு நாள் பூராவும் இந்த ஹாஸ்பிட்டலில் தங்கிட்டு தான் போகிறேன். இப்போ கிளம்புறேன் சார். சரிம்மா உன் இஷ்டம். ஆமாம், எப்படி இந்த ராத்திரி நேரத்தில் போக போகிற? பஸ்லையா ட்ரெயின்லையா? இங்கேருந்து ஒரு ஆட்டோ வச்சு திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டேன்னா போதும். அங்கேருந்து விடிய விடிய எங்கள் ஊருக்கு பஸ் இருக்குது சார். ஓகே ஜாக்கிரதையாக போமா, காலம் கெட்டு கிடக்கு. குப்தா அறிந்து கொண்டாள். நான் வர்றேன் சார். நான் சொன்னதையெல்லாம் மறக்காமல் தீப்தா கிட்ட சொல்லி உடனே அவளை அனுப்பிடுங்க சார். ஓகே ஓகே அனுப்பி வைக்கிறேன். குப்தா அவரிடம் விடை பெற்று அந்த அறையை விட்டு வெளியே வந்து லிஃப்டில் நுழைந்து மறைந்தாள். அவள் தலை மறைந்ததும் ஜான் கோபால் பக்கம் திரும்பினார். டாக்டர் அந்த பொண்ணு குப்தாவோட மூஞ்சியை கவனிச்சிங்களா? ஏன் உங்கள் கூட பேசினாலே ஒழிய அவளோட கண்ணு ரெண்டும் இந்த அரை முழுக்க அலப்பாஞ்சுது. அதோட மூஞ்சி வேர்த்து வேர்த்து கொட்டுச்சு. பார்க்கல நீங்கள்? பார்க்கல. எனக்கு என்னமோ நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் அவள் கேட்டிருப்பாளோன்னு டவுட்டாக இருக்குது. ஓ மை காட். முஸ்ரியை மடக்கி மேஜை மீது ஆத்திரமாய் குத்தினார் டாக்டர் கோபால். முகம் நிறம் மாறியது. ஆத்திரமாய் ரிசீவரை எடுத்து ஹேமா எஸ் டாக்டர். மறுமுனையில் ரிசப்ஷனிஸ்ட் ஹேமா பதட்டமாய் பேச 1 மினிட் கமின் அர்ஜுன். ரிசீவரை வைத்தார். லிஃப்ட்டுக்காகவெல்லாம் காத்திருக்காமல் ரிசப்ஷனிஸ்ட் ஹேமா வியர்க்க விறுவிறுக்க படிகள் தடதடக்க ஏறி ஓடி வந்தாள். அதற்குள் வியர்த்து போயிருந்தாள். பயத்தில் அனாவசியமாய் மார்புகள் 2ம் ஏறி இறங்கின. டாக்டர் கோபால் இருந்த அறைக்குள் பிரவேசித்தார். என்னோட பர்மிஷன் இல்லாமல் அந்த பொண்ணை யாரை கேட்டுக்கிட்டு என்னோட ரூமுக்கு அனுப்பி வச்ச? ஆத்திரம் துணிக்க கத்தினார். எந்த பொண்ணை சார்? அதான் தீப்தாவோட சிஸ்டர்னு சொல்லிக்கிட்டு வந்தாங்கல்ல, ஒரு எக்போலோ, அவளை தான் சார். அந்த பொண்ணு. ரிசப்ஷனிஸ்ட் ஹேமா தன் சாயம் பூசிய உதடுகளை கடித்து கொண்டாள். நான்சென்ஸ். சாரி, வெரி சாரி சார். அந்த பொண்ணு தான் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்க நான் ட்ரை பண்ணதை தடுத்தா சார். என்னது? ஆமாம் சார். அந்த பொண்ணு என்கிட்ட விஷயத்த சொன்னதுமே நான் 1 மினிட் சிட் டவுன் ப்ளீஸ்னு சொல்லி உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க ரிசீவர் எடுத்தேன். அதுக்கு அந்த பொண்ணு மேடம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் போயிட்டா சாரை பார்க்கணுங்கிற அளவுக்கு நான் அந்நிய மனுஷி கிடையாது. நீங்கள் நான் வந்திருக்கிற விஷயத்தை டாக்டர் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணினா அவர் நான் மேலே போகிறதுக்கு முன்னாலேயே என்னோடய சிஸ்டர் தீப்தாவை என்கிட்ட வரவழைச்சிடுவார். சொல்லாமல் கொல்லாமல் திடுதுப்புன்னு என்னோடய சிஸ்டர் தீப்தா முன்னால் போய் நிற்கிறதுல தான் தில் இருக்குது. ப்ளீஸ் அவ மின்னு ரிக்வெஸ்ட் பண்ணினா. ஸோ ஏன் சார் அந்த பொண்ணால் எனி ப்ராப்ளம்? நத்திங் பட் பஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் டு யூ. இனிமே இது போல் செய்யாத. ஓகே சார், கெட் அவே. தேங்க்யூ சார். காலை 7 மணி. குயில்தோப்பு ஜமீன் மால். ஷாம் சுந்தரும் பிரபுராமும் குளித்து முடித்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கொண்டு டைனிங் டேபிளில் அமர்ந்து ஃபில்டர் காஃபியை உறிஞ்சி கொண்டிருந்தார்கள். ஷாம் சுந்தர் பிரபுராம் இங்கே வாங்கலேன். சாந்தமதி பதற்றமாய் ஓடி வந்தாள். என்னாச்சு சாந்தமதி? இருவரும் உறிஞ்சி கொண்டிருந்த காஃபி குவாலையை அப்படியே வைத்துவிட்டு எழுந்தார்கள். எப்போவும் எனக்கு முன்னால் எழுந்திரிச்சு குளித்து ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு என்னை எழுப்பி விடுற தீப்தா இன்றைக்கி என்னவோ தெரியல அடித்து போட்டாப்புல ஒரேடியாக தூங்கிட்டு இருக்காளேன்னு ஆச்சரியமாக ஜுரங்கரம் அடிக்குதோன்னு நினச்சி தீப்தா என்னாச்சு உனக்கு? உடம்பு முடியலையாடின்னு அவளை தொட்டு எழுப்புறேன் எழுந்திருக்கவே மாட்டேங்கிறா. பேச்சு மூச்சு எதுவும் இல்லை. எனக்கு என்னவோ பயமாக இருக்குது என்று சாந்தமதியோடு இருவரும் நடந்தார்கள். தீப்தா படுத்திருந்த அறைக்குள் நுழைந்து, தீப்தா உடம்பு முடியலையா?
போர்வைக்குள் சுருண்டிருந்த தீப்தாவின் நெற்றி மீது கையை வைத்தான் பிரபுராம். அவனுடைய முகம் நிறம் மாறியது. அந்த மாளிகையை தகர்க்கும் அளவுக்கு அதிர்ந்த குரலில் அலறி, ஷாம் சுந்தர், சாந்தமதி, தீப்தா நம்மளை விட்டு போயிட்டா. பகுதி 6. தீப்தாவின் பாதி திறந்திருந்த விழிகளில் நீலம் பூத்திருக்க, அவனுடைய கடைவாயோரம் வழிந்திருந்த நுரை காய்ந்து உறைந்து போயிருந்தது. உயிர் பிரிந்து வெகுநேரம் ஆனதற்கு அறிகுறியாய் போர்வைக்குள் இருந்த உடம்பு மொத்தமும் வாழைத்தண்டு போல ஜில்லிட்டு வியர்த்து போயிருக்க, பிரபுராம் போட்ட கூச்சலில் ராஜமாதா, மங்கா, மாடசாமி மூவரும் அலறி அடித்து கொண்டு அந்த அறைக்குள் ஓடி வந்து விட்டார்கள். ஷாம் சுந்தரும் சாந்தமதியும் தங்கள் கண்களையே நம்ப முடியாமல் கட்டிலில் தூங்குகிற பாவனையில் செத்து போயிருந்த தீப்தாவையே வெறித்தனர். பேசுவதற்கு வார்த்தை நிலவில்லை. செத்து கிடக்கிறது தீப்தா தானா? எப்படி செத்து போனா? தம்பி, என்ன நடந்துச்சிங்க? ராஜமாதா பதறினாள். கண்கள் கட்டிலில் படுத்திருந்த தீப்தாவின் மீது நிலைத்திருந்தது. ராஜமாதா அவர்களே, தீப்தாவை பாருங்களேன். தீப்தாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்படி சொன்ன ஒன்றுமே புரியலையே. ஷாம் சுந்தர் தளதளத்தான். சாந்தமதி முந்தானையினால் வாயை பொத்தியபடி கொண்டிருந்தாள். மங்காவும் மாடசாமியும் கைகளை பிசைந்தபடி கலங்கிய கண்களோடு ராஜமாதாவின் முகத்தை பார்த்தபடி நின்றிருக்க, ராஜமாதா மெல்ல தீப்தாவை நெருங்கினாள். தீப்தாவின் உடம்பை தொட்டு பார்த்துவிட்டு முகம் சுருங்கி உதடுகளை சுளித்தாள். பிறகு பாதி மூடியிருந்த விழிகளை நன்றாக திறந்து பார்த்துவிட்டு உடைந்த குரலில் சொன்னாள், இந்த பொண்ணை விஷம் தீண்டி இருக்கு, அதான் செத்து போயிட்டா. விஷம்னா பாம்பு கடிச்சிருக்கணும். ராஜமாதா சொல்ல, ஷாம் சுந்தரும் பிரபுராமும் சாந்தமதியும் மடித்து சரிந்து கீழே விழுந்து கதறி அழ ஆரம்பித்தாள். பச்சை குருத்து இப்படி கருகி கிடக்கே. மங்கா மடீர் மடீர்னு தலையில் அடித்து கொண்டு அழ, மாடசாமி கட்டியிருந்த முண்டாசு துணியை அவிழ்த்து முகத்தை பொத்தி கொண்டு கேவினான். ஷாம் சுந்தரும் 3 நாட்களுக்கு முன்பு அறைக்குள் படுத்திருந்த தீப்தாவு பொத்தென்று ஒரு கருநாகம் விழுந்ததும் அந்த கருநாகத்தின் மீது தலையணையை வீசிவிட்டு அதை அடித்து கொண்டு அவள் வெளியே ஓடி வந்ததும் மாளிகையை ஒட்டியுள்ள கருவேல முட்புதரை உடனே வெட்டி தீ வைத்து கொளுத்தும்படி ராஜமாதா மாடசாமிக்கு கட்டளையிட்டதும் நினைவுக்கு வந்தது. அப்படின்னா அந்த கருநாகம்தான் தீப்தாவை தீண்டி இருக்குமோ? டாக்டர் கோபாலுக்கு எப்படி விஷயத்தை சொல்கிறது? அந்த திட்டம் கைகூடுற நேரத்தில் இப்படி ஒரு அசம்பாவிதமா? அவனுடைய கண்கள் இரண்டும் அறையை துளாவியது. அறையின் வலது பக்க சுவரில் இருந்த கம்பி வைத்த பெரிய ஜன்னல் கண்ணில் பட்டது. இந்த ஜன்னல் வழியாக தான் கருணாகம் உள்ளே வந்திருக்குமா, இல்லை மேலே உத்தரத்திலிருந்து விழுந்திருக்குமா? தூங்கி கொண்டிருந்த தீப்தாவின் மீது அந்த கருணாகம் ஊர்ந்திருக்கணும். அப்போது தீப்தா புரண்டு படுத்திருக்கலாம். அந்த சமயத்தில் அந்த கருணாகம் அவளை கடிச்சிருக்கலாகுமோ? கடித்த உடனேயே தீப்தாவுக்கு விழிப்பு வந்திருக்கக்கூடாதா? அப்படி அவள் விழித்து விஷயம் சொல்லியிருந்தா போதுமே. ஏதாவது ஒரு மூலிகையை பறிச்சுட்டு வந்து சாறு பிழிஞ்சு பிழைக்க செஞ்சுருக்கலாம். ஆனால் இனி ராம்சுந்தர் முகத்தில் அரைத்து கொண்டான். ராஜமாதா சொன்னாள், அன்னைக்கு இந்த பொண்ணு பாம்பை பார்த்து அலறினாங்கிறதுக்காக நான் உடனே மாடசாமி கிட்ட அந்த கருவேல முட்பதரை அழிக்க சொன்னது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்போதான் புரியுது. அந்த கருவேல முட்பதரை வெட்டி தீ வச்சு கொளுத்துனதுனால தான் அதில் குடியிருந்த பாம்புகள் பூராவும் நம்ம மாளிகையில் புகுந்திருக்கணும். அதில் ஒரு பாம்பு தான் இந்த பொண்ணை தீண்டியணும். கண்கள் கலங்கியது. மங்கா ஓடி போய் தீப்தாவின் மீது இருந்த போர்வையை எடுத்து உதறிவிட்டு அவளுடைய உடம்பை ஆராய்ந்தாள். தீப்தாவின் முகம், கழுத்து, தோள்பட்டை, கைகள் என உற்று பார்த்துவிட்டு தீப்தாவின் உடலை புரட்டினாள். எதுக்கு மங்கா புரட்டுற? ராஜமாதா கேட்க, பாம்பு கடிச்ச இடம் எதுன்னு பார்க்குறேம்மா. பாம்போட பல்லுப்பட்ட இடத்த கீறி ரத்தத்தை உறிஞ்சிட்டு ஏதாச்சும் மறுட்டு கெட்டி உயிர்தான் எப்போவோ போயிடுச்சே. இனிமே எந்த பிரயோஜனமும் இல்லை மங்கா. அதற்குள் மங்காவின் கண்களில் தீப்தாவின் கெண்டைக்காலோரம் அந்த கடுகு சைஸில் இருந்த பாம்பின் பற்கள் பட்ட குறி அகப்பட்டு விட, இதை பாருங்க, இந்த இடத்துல தான் கடிச்சிருக்கு சொல்லிவிட்டு தீப்தாவின் வலது கெண்டைக்கால் பகுதியை கையால் சுண்டி காட்டினாள். அவள் சுட்டி காட்டியதையே யாரும் கவனிக்கவில்லை. தீப்தா, என்னை விட்டுட்டு போயிட்டியே, நான் என்னடி செய்வேன்? சாந்தமதி நம்பினாள். ராஜமாதா யாருக்கு என்ன ஆறுதல் சொல்வதென்று தெரியாமல் இடிந்து போய் உட்கார்ந்திருந்த பிரபுராமையும் ஷாம் சுந்தரையும் பார்த்தாள். என்னோட மாளிகையில் இப்படி ஒரு துர்மரணம் நடந்ததுக்காக நான் ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறேன். உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. நடந்ததையே நினச்சி அலறதாலேயோ இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறதாலேயோ செத்து கிடக்கிற இந்த திரும்பவும் உயிரோடு எழுந்து வந்துட போகிறதில்ல. அதனால் அவள் விதி முடிஞ்சிடுச்சு. இனிமே இருக்கிற நாமளாவது நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு தைரியமாக மேலே ஆக வேண்டியதை கவனிங்க. டாக்டர் கோபாலுக்கும் இந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கும் தகவல் கொடுத்து வரவழைங்க. ராஜமாதா கண்களை துடைத்தபடியே தன்னுடைய அறைக்குள் போய்விட பிரபுராம் மங்காவை பார்த்தான். மங்கா, என்னங்க தம்பி, இங்கே ஃபோன் வசதியெல்லாம் இருக்கா? இல்லைங்களே என்றவள் சற்று யோசித்து, பக்கத்தூர் தபால் ஆஃபீஸில் ஃபோன் இருக்குதுங்க என்றாள். அடுத்த நிமிஷம் மாலாமையின் பழைய ஓட்டை சைக்கிளை வாங்கி கொண்டு ஷாம் சுந்தரும் பிரபுராமும் டாக்டர் கோபாலுக்கு விஷயத்தை சொல்வதற்காக
பக்கத்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு புறப்பட்டார்கள். பகுதி ஜமீன் மாளிகையின் ராஜமாதாவிய பூஜை அறை. கீழே தரைப்பரப்பு முழுக்க சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு அட்டகாசமாய் காணப்பட்டது. அறையின் சுவர்களில் வரிசை வரிசையாய் சாமி படங்கள் கண்ணாடி பிரேங்களோடு தொங்கின. சாமி படங்களுக்கு மத்தியில் ஆள் உயர ராஜ மார்த்தாண்ட பூபதி படு கம்பீரமாய் சிரி கொண்டிருந்த பிரம்மாண்டமான கண்ணாடி பிரேம் போடப்பட்ட புகைப்படம் சந்தன மாலையோடு மாட்டப்பட்டிருக்க, கீழே 2 பெரிய வெள்ளி குத்துவிளக்குகள் வழிகிற எண்ணெய் ஜெகஜோதியாய் எரிந்து கொண்டிருக்க, கொளுத்தி ஸ்டாண்டில் சொருகப்பட்டிருந்த உயர்தர ஊதுபதியின் நறுமணம் புகை புகையாய் அரை முழுக்க வலம் வந்தது. மின்சாரம் கட்டாகியிருந்தமையால் மேலே தொங்கிக் கொண்டிருந்த சர விளக்குகளில் புன்னகை துளிகூட இல்லை. அறையின் ஒரு மூலையில் அரக்கனை போல நின்றிருந்த ஒரு பெரிய தேக்குமர பீரோவை கொஞ்சமாய் நகர்த்தி சுவருக்கும் பீரோவுக்கும் இடையே இருந்த இடைவெளியில் பயமூச்சு விட்டபடி நின்றிருந்தாள் சாந்தமதி. பயத்தில் ஏறி இறங்கிற முகங்கள் மீது கையை வைத்து அழுத்தி கொண்டாள். கண்கள் அலைப்பாய்ந்து ராஜ மார்த்தாண்ட பூபதியின் படத்திற்கு கீழே மனமிட்டு கண்களை மூடியபடி சிவப்பு பட்டு உடுத்தியிருந்த ராஜமாதாவின் மீது நிலைத்திருந்தது. தியானம் செய்பவளைப் போல காட்சியளித்த ராஜமாதாவிற்கு பக்கமாய் ஒரு பெரிய வெள்ளி தாம்பாளத்தில் வில்வ இலைகள் குவிந்திருந்தது. சாந்தமதிக்கு கால்கள் வலித்தது. இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி இங்கே நிற்கிறது? வெள்ளி தாம்பாளத்தில் இருக்கும் வில்வ இலைகளை ராஜமாதாக்கெல்லாம் என்ன செய்ய போகுது? அதை நிஜமாவே மரகதலிங்க பூஜைக்கு தானா? அப்படின்னா அந்த மரகதலிங்கம் எந்த இடத்துல இருக்கும்? ஒருவேளை இந்த பீரோவுக்குள்ளே இருக்குமோ? நேரம் நகர்ந்து இருந்தது. வேர்வை ஆராய் பெருகி வழிய கையில் கட்டியிருந்த எலக்ட்ரானிக் வாட்சில் நேரம் பார்த்தால் இரவு 9:30. கிளம் இரவு 12 மணிக்கு தான் பூஜை ஆரம்பிக்குமோ? அதுவரை இப்படியே அவஸ்தையோடு நிற்க வேண்டியது தானா? கேள்விக்குறியோடு ராஜமாதாவையே பார்த்து கொண்டிருந்தாள். கண்மூடி அமர்ந்திருந்த ராஜமாதாவின் உடம்பு மெல்ல அசைந்தது. கண்களை மெல்ல திறந்தாள். எதிரே எரிந்து கொண்டிருந்த குத்து விளக்குகளின் தீபங்களை நன்றாக தூண்டிவிட்டு எழுந்தாள். எழுந்து அரைக்கதவு பக்கமாய் நடந்து சரியாய் தாளிடப்பட்டிருக்கிறதா என நோட்டம் விட்டுவிட்டு முன்பு அமர்ந்திருந்த இடத்திற்கே வந்து ராஜமார்த்தாண்ட படத்திற்கு கீழே விழுந்து வணங்கினாள். பிறகு பயபக்தியோடு ராஜமார்த்தாண்ட பூபதியின் படத்தை தொட்டு கண்களில் கொண்டு வெகு சிரத்தையோடு சிரமப்பட்டு அந்த படத்தை கலற்றினாள். மூச்சை பிடித்தபடி பார்த்து கொண்டிருந்த சாந்தமதியின் கண்கள் கூர்மையானது. குயில் தோப்பு ஜமீனுக்கு வருகிற செம்மலை மீது அந்த புல்லட் விரைந்தது. அதை விரட்டி கொண்டிருந்த அவனுக்கு 35 வயது இருக்கும். ஏகாத்திரமாய் இருந்தான். வேஷ்டி தொலைதளவென்ற சட்டை, தலை மீது முண்டாசு என்ற பாமரத்தனமாய் வேஷம் கட்டியிருந்தான். புல்லட்டின் வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் குறைத்து சடார் நிறுத்தினான். கீழே இறங்கி நாலாபுறமும் கண்களால் அளந்தான். புல்லட்டை செம்மண் சாலையின் ஒரு புறத்திருந்த பெரிய இலுப்பை மரத்தின் பின்னால் சரிவில் தள்ளி கொண்டு போய் சாய்த்துவிட்டு பூட்டி சாவியை சட்டை பையுக்குள் போட்டு கொண்டான். பிறகு வேக வேகமாய் அந்த பாலடைந்த கோவிலைக்கு நடக்கத் தொடங்கினான். பகுதி 8. குப்தா, நீயா? இந்த நேரத்தில் என்னை எதுக்குமா தேடி வந்த? அதிர்ந்த குரலில் டாக்டர் கோபால் கேட்க, எல்லாம் காரணமாதான் சொன்ன குப்தா விருட்டென்று காலில் பிரவேசித்தாள். டாக்டர் கோபால் குழப்பமாய் அவளை பார்த்தாள். டாக்டர், முதல்ல அந்த டோரை லாக் பண்ணிட்டு வாங்க. எதுக்கு? குரலில் அதிகாரம் தொனித்தது. ப்ளீஸ் சொன்ன செய்யுங்க. உங்கள் கூட பர்சனலாக கொஞ்சம் பேசணும். என்ன பேச போகிற? முதல்ல டோரை லாக் பண்ணிட்டு வந்து கேளுங்க, சொல்கிறேன். சிரித்தாள். கோபாலுக்கு அடிவயிறு கலங்கியது. எதுக்காக வந்திருப்பா? யோசனையோடு நடந்து வெளிக்கதவை இறுக்கமாய் தாளிட்டு விட்டு அவளுக்கு எதிரே இருந்த சோஃபில் சரிந்தார். அவருக்கு நேர் எதிரே இருக்கை ஒன்றில் குப்தாவும் அமர்ந்து கொண்டு கையில் இருந்த சூட்கேஸை மடி மீது கிடத்தி கொண்டே சொன்னாள். டாக்டர், நான் இப்போ என்ன பேச போகிறேன் தெரியுமா? என்ன பேச போகிற? தீப்தாவை பற்றி. தீப்தா? அவருடைய குரலில் இது. ஆமாம், தீப்தா தான். தீப்தாவை பற்றி நான் தான் பேச போகிறேன். இப்போது தீப்தா சம்மந்தப்பட்ட கணக்கு இன்னும் முடிக்காமலே இருக்குது. அதை இன்றைக்கி முடிச்சுட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலை. புரியிறாப்பிலையே பேசட்டுமா? தீப்தாவை, என்னோட சிஸ்டர் தீப்தாவை தீர்த்து கட்டினீங்க இல்லையா? அதுக்கு கூலி கொடுக்க தான் வந்திருக்கேன். ஏய், என்ன விளையாடுறியா? நான் தீர்த்து கட்டினேனா? ஆமாம், நீ தான் தீர்த்து கட்டின. குப்தா சடார் என்று ஒருமைக்கு தாவினாள். அன்னைக்கு முதலாக உன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு தீப்தாவை தேடி நான் இல்லை. அப்போவே எனக்கு எல்லாமே தெரியும். சொல்லாமல் கொள்ளாமல் என்னோட தீப்தா முன்னாடி போய் நின்று அவளை ஆச்சரியப்பட வச்சு தில்லா ஆனந்தப்பட வைக்கணுங்கிற ஆசையில் ரிசப்ஷனிஸ்ட்டை ஏற்றிட்டு லிஃப்டில் ஏறி நான்
தேர்ட் ஃப்ளோருக்கு வந்தேன். வராண்டாவில் ஒருத்தையும் காணோம். வெறுடி கிடந்துச்சு. எது டாக்டரோட அறைன்னு யோசனையாக மெதுவாக நடந்தப்போ தான் ஒரு அறைக்குள்ளே இருந்து பேச்சு குரல்கள் மெதுவாக கேட்டுச்சு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். யாராவது ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அவங்க தெரிஞ்சவங்களாவோ இல்லைனா கூட நான் அவங்களோட பேச்சை ஒட்டு கேட்டு ரசிப்பேன். அன்னைக்கு கூட அப்படிதான். நீ யாரோ உன்னோட ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருந்ததை ஒன்று விடாமல் கேட்டுட்டேன். நர்ஸு வேலைக்காக வந்த தீப்தாவை நீ வேற ஏதோ தப்பான காரியத்தில் ஈடுபடுத்தி இருக்கிற விவரமும் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. தீப்தாவோட சியாம் சுந்தர், பிரபுராம், சாந்தமதின்னு மற்ற 3 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் அனாதைகள். காரியம் முடிஞ்சதும் தீர்த்து கட்டணும்னு நீ பேசிக்கிட்டு இருந்த. உன்னோட பேச்சில் இருந்து அவங்கள எந்த ஊருக்கு அனுப்பியிருக்கேன்னு எதுக்காக அனுப்பியிருக்கேன்னு தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் ஏதோ தப்பான காரியங்கிறத மட்டும் உறுதியாக புரிஞ்சு போச்சு. எனக்கு உடம்பு நடுங்குதுன்னு வியர்த்து போச்சு. மயக்கமே வர்றாப்புல இருந்தது. அதுக்குள்ளே நீ டோரை திறந்து என்னை பார்த்துட்ட. அந்த சமயம் அப்போ தான் வந்தாப்புல என்னை காட்டிக்கிட்டு தீப்தாவை பற்றி பேசிகிட்டு இருந்துட்டு கிளம்பிட்டேன். இந்த விவரத்தை அப்படியே போலீஸில் சொல்லிடலாம்னு தோணுச்சு. நீ ஏதாவது ஆத்திரத்தில் தீப்தாவோட உயிரை பறிச்சிட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் பேசாமல் இருந்துட்டேன். முதல்ல தீப்தா எந்த ஊரில் இருக்காங்கிற விவரத்தை கண்டுபிடிச்சி தீப்தாவை உயிரோடு மீட்கணும். அப்புறம் அவள் கூட இருக்கிறவங்க மூலமாக அவங்க ஈடுபட்டிருக்கிற காரியம் கை கூடினதும் அவங்கள தீர்த்து கட்டணும்னு நீ பேசினதை ஒப்பிச்சு அவளை கரைச்சி போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணி அப்ரூவராக மாற்றி ஆதாரங்களோடு உன்னை விடணும். இல்லாட்டி நீ அரசியல் செல்வாக்கு பணம் ரெண்டையும் யூஸ் பண்ணி தப்பிச்சிடுவேன்னு நினச்சேன். அந்த நினைப்போடவே ஊருக்கு போய் சேர்ந்தேன். மறு நிமிஷமே தீப்தா பாம்பு கடிச்சு செத்தாச்சுன்னு காரில் உன்னோட ஆள் வர்றான். எனக்கு பகீர்னு இருந்துச்சு. எல்லாம் உன்னோட கைகறி தான் இருக்கணும்னு முடிவுக்கு வந்தேன். அப்போ கூட நான் போலீஸில் சொல்லி தீப்தாவோட உடம்பை ஒப்படைச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லியிருந்தா தீப்தா பாம்பு கடிச்சு தான் செத்தாளா இல்லை வேற எப்படியாவது செத்தாளான்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். அதை ஏன் நான் செய்யலை தெரியுமா? சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை உன்னோட பணத்தால் நீ அடைச்சிட்டு வெளியில் வந்த. அதனால தான் இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தேன். கோர்ட்டு மூலமாக உன்னை தண்டிக்கிறதை விட என் கையால் தண்டிக்கிறதுல தான் சந்தோஷமும் திருப்தியும் அதிகம். பேச்சை முடித்துவிட்டு சூட்கேஸை திறந்தாள். உள்ளே இருந்த பளபளப்பான கூர்மையான அந்த 5 அடி கத்தியை கையில் எடுத்தபடியே கண்களில் கொலை வெறியோடு டாக்டர் கோபாலை பார்த்தாள். ராஜமார்த்தாண்ட பூபதியின் படத்தை கலற்றி கீழே வைத்தாள் ராஜமாதா. அந்த படம் மாட்டப்பட்டிருந்த இடத்தில் ஒரு சின்ன வெண்கல குமிழ் காணப்பட்டது. மெல்ல அந்த குமிழை விரல்களால் தொட்டு 3 முறை திருகினாள். அந்த இடத்தில் சுவர் பரப்பில் ஒரு ஆள் நுழையக்கூடிய அளவுக்கு வெண்கல கதவு திறந்தது. மெல்ல விரிந்தது. ராஜாதாவின் முகம் பிரகாசமானது. முதலில் வில்வ இலைகள் இருந்த வெள்ளி தாம்பாளத்தை உள்ளே தள்ளினாள். பிறகு தானும் உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாய் நுழைத்து மறைந்து போனாள். அவள் உருவம் வந்ததும் மறுபடியும் அந்த கதவு மூடிக்கொண்டது. வெளியே சுவரில் அந்த வெண்கல குமிழ் மட்டும் தெரிந்தது. எல்லாற்றையும் பார்த்து கொண்டு பீரோவின் பின்னால் நின்ற சாந்தமதி வெளியே வந்தாள். இடுப்பில் சேலை மடப்பில் சொருகி வைத்திருந்த பிஸ்டலை தொட்டு பார்த்தபடியே அந்த வெண்கலை குமிழ் இருந்த சுவர் பகுதியை நோக்கி நடந்தாள். பூஜை அறைக்கு வெளியே இருட்டான வராண்டாவில் பிரபுராமும் ஷியாம் சுந்தரும் குழப்பமாய் நடந்து கொண்டிருந்தார்கள். டேய் பிரபுராம், மணி 11 ஆக போகுது. கிளம் இன்னுமா பூஜையை ஆரம்பிக்கல? அவசரப்படாத. பூஜையை 12 மணிக்கு தான் ஆரம்பிக்குமோ ஏவோ. இத்தனை நாளி அந்த மரகதலிங்கமும் வைரமாலையும் இருக்கிற இடம் தெரிஞ்சிருந்தா சாந்தமதி சும்மா இருப்பாளா? கிளத்தை பிஸ்டலுக்கு தீனி போட்டுட்டு வெளியில் வந்திருப்பாளே. பிரபுராம் சொல்ல, ஆமாம் ஆமாம். ஷியாம் சுந்தர் தலையை ஆட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது, தம்பி, இந்நேரத்துக்கு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னுமா தூங்கல என்றபடியே அவர்களை நோக்கி மங்கா வந்து கொண்டிருந்தாள். கையில் மண்ணெண்ணெய் விளக்கு எரிந்து கொண்டது. அவர்களுடைய முகத்துக்கு நேரே உயர்த்தி பிடித்தாள். அது வந்து பிரபுராம் குளற, தூக்கமே வரல, அறைக்குள்ளே ஒரே புழுக்கமாக இருந்துச்சு. கரண்ட் வேற இல்லையா, அதான் கொஞ்ச நேரம் வராண்டாவில் நடப்போம், அந்த அசதியிலையாச்சும் தூக்கம் வரட்டுமேனு தான் இப்படி சமாளித்து சிரித்தான் ஷியாம் சுந்தர். அதான பார்த்தேன். நானும் தூக்கம் வராமல் புழுக்கத்தில் புரண்டுக்கிட்டு தான் இருந்தேன். மேலே யாரோ ரொம்ப நாளையாக நடக்கிறாப்புலையே சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சா, என்ன ஏதுன்னு பார்ப்போமேன்னு விளக்கை ஏற்றிக்கிட்டு ஓடி வர்றேன். அப்போது நான் போய் கீழே படுத்துக்கிறேன் தம்பி, நீங்களும் போய் படுத்துக்கங்க. நடந்தது போதும், காலே வலிக்க போகுது. ராஜமாதா அம்மாவுக்கு தெரிஞ்சால் தப்பாக நினச்சிக்குவாங்க. சரி மங்கா, நீ போ, நாங்களும் போய் படுத்துக்கிறோம். மங்கா போய்விட்டாள். அவள் போன பிறகு, மங்கா இன்னும் தூங்கலை பாத்தியா? இப்போ என்னடா செய்கிறது? ஏன் கவலைப்படுற? அதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ராஜமாதா கிளத்தோட சேர்த்து அவளையும் தான் நிரந்தரமாக தூங்க வைக்கிறோமே. ஷியாம் சுந்தர் சிரித்தான். பகுதி 9. டாக்டர் கோபால் கண்களிலும் மரண பயம் வலிய சோஃபாவை விட்டு எழுந்தார். தபாரு குப்தா, இந்த விபரீத விளையாட்டெல்லாம் வேண்டாம். தீப்தாவை தப்பான காரியங்களில் ஈடுபட செஞ்சது உண்மைதான். பட் அவளை நான் ஒன்றும் தீர்த்து கட்டலை. இதை நான் நம்பணுமா? தீப்தாவை தீர்த்து கட்டணும்னு தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், தவிர அதை சத்தியமாக செயல்படுத்தலை. நாங்கள் செயல்படுத்துறதுக்கு முந்தையே பாம்பு கடிச்சு செத்து போயிட்டா. டாக்டர் கோபால் அவளிடம்
பேச்சு கொடுத்தபடியே அவளிடமிருந்து எப்படி தப்பலாம் என்று அவசரமாய் யோசித்தார். சைலன்சர் பொருத்தப்பட்ட பிஸ்டல் உள்ளே பீரோவில் அல்லவா இருக்கிறது. இவ இருக்கிற வெறிக்கு கத்திய ஒரே வீச்சு. நான் தொலைஞ்சேன், என்ன செய்வது, எப்படி தப்பிப்பது? கண்கள் அலைப்பாய்ந்தது. எப்படியாவது எதையாவது எடுத்து தாக்கு. மூளையின் அத்தனை செல்களும் பரபரத்தன. குப்தா கையில் இறுக்கமாய் ஏந்திய கத்தியோடு இழந்தாள். தீப்தா நீ தீத்து கட்டல, அவ பாம்பு கடிச்சுதான் செத்துட்டா. இதை நான் மனப்பூர்வமாக நம்புறேன். தேங்க்ஸ். இரு, அவசரப்படுறியே. தீப்தாவை தப்பான காரியத்தில் ஈடுபடுத்தினது உண்மைதானே? உண்மைதான். புனிதமான நர்ஸ் வேலை பார்க்க வந்த தீப்தாவை தப்பான காரியத்தில் ஈடுபடுத்தினது பெரிய தப்பு தானே? தப்பு தான். குட். அதுக்காக தான் இந்த தண்டனை. மரியாதையாக கத்தியை கீழே போட்டுடு. வேணாம், என்னை எதுவும் பண்ணிடாத. அப்புறம் நீ ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். சந்தோஷம். எனக்குன்னு யார் இருக்கா? என்னோட தீப்தா செத்துப்போன அதிர்ச்சியிலேயே அம்மாவும் போயாச்சு. உன்னோட உயிரை எடுத்துட்டு ஜெயிலில் போய் இருக்கிறதுல எவ்வளவு சுகம் இருக்கு தெரியுமா? வேண்டாம். சோஃபாவை விட்டு தள்ளி சுவரோரம் ஒண்டினார். சோஃபாவுக்கும் சுவருக்கும் இடையே மாட்டிக்கொண்டதில் உடம்பு நடுங்கியது. குப்தா அவரை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னேறி கொண்டிருந்தாள். டாக்டர், பூமியில் இப்பெல்லாம் அடிக்கடி பூமி வர்றது எதனால் தெரியுமா? தெரியாது. டாக்டருங்கிற புனிதமான தொழில் பண்ண வேண்டிய உன்னை போல சில பேர் அசிங்கமான காரியத்தை செய்கிறாங்கல்ல, அதனால தான். வேணாம், மரியாதையாக கத்தியை கீழே போட்டுடுறேன். உன்னோட உயிரை எடுத்ததுக்கப்புறம். நகர வழியின்றி சுவரோடு சுவராய் ஒண்டியபடி பெரியதாய் மூச்சு வாங்கினார். குப்தா முகமெல்லாம் ஆத்திரம் பொங்க அந்த கத்தியை உயர்த்தி பிடித்து சதக். டாக்டர் கோபாலின் இடது தோள்பட்டையில் ஒரு போடு போட்டாள். ஆ! மறுபடியும் வலது தோள்பட்டையில் ஒரு போடு. ஆ! ரத்தம் பீரிட கீழே சரிந்தவரின் துடித்தவரின் அடி வயிற்றில் கடைசியாய் ஒரு முறை அந்த கத்தியை சொருகி ஹாலின் மூலையில் இருந்த டெலிஃபோனை நோக்கி நடந்தாள். பூஜை அறையோடு இணைந்து கட்டப்பட்டிருந்த சின்ன ரகசிய அறை அது. அறையின் மேலே சின்ன சாரம் வழியே ஆகாயத்தில் பௌர்ணமி நிலா மிதப்பது தெரிந்தது. நிலாவின் மஞ்சள் கதிர்கள் அறைக்குள் விழுந்து கொண்டிருக்க ராஜமாதா கையில் இருந்த இலை தாம்பாளத்தை கீழே வைத்துவிட்டு அறையின் நடுவே ஒரு மேடை மீது இருந்த அந்த வெற்றிலைப்பாக்கு பெட்டியை விட சற்று பெரியதாய் இருந்த வெள்ளி பேழையை தொட்டு திறந்தாள். உள்ளே பச்சை நிறத்தில் ஜெகஜோதியாய் ஒளிர்ந்த சிறிய அந்த மரகதலிங்கமும் வெள்ளை நிறத்தில் கண்களை பருக்கும்படியாய் ஒளிர்ந்த அழகிய வைர மாலையும் வெகு பச்சமாயிருந்தது. ராஜமாதாவின் முகத்தில் புன்னகை அரும்பியது. நாகம் படமெடுத்து ஆடுவதைப் போல் அமைப்பில் இருந்த சிறிய தங்க விளக்கு ஒன்றில் தீபத்தை ஏற்றினாள். ஏற்கனவே தயாராய் வைத்திருந்த சின்னதாய் இருந்த பல வெள்ளி செம்புகளில் ஒவ்வொன்றிலும் ஒருவித அபிஷேகங்கள் இருந்தது. அந்த மரகதலிங்கத்தையும் வைர மாலையையும் வெளியே எடுத்தாள். மரகதத்தின் பச்சை வெளிச்சம் அறையை சொர்க்கமாய் மாற்றியதோ என்று தோன்றச் செய்தது. இன்னொரு வெள்ளி தாம்பாளத்தில் வைத்து அந்த மரகதலிங்கத்திற்கும் வைர மாலையை அழகாய் மாட்டிவிட்டாள். முதலில் இளநீர் இருந்த வெள்ளி செம்பினால் அபிஷேகம், கற்பூர ஆராதனை. அடுத்ததாய் பன்னீர் அபிஷேகம் ஆராதனை. அடுத்ததாய் சந்தனம், தேன், பால், தயிர் எல்லாம் முடிந்த பிறகு வில்வ இலைகளை கையினால் எடுத்து மரகதலிங்கத்தின் தலை மீது போட்டு கண்களை மூடியபடி ஓம் நம சிவாய நமக மெல்லிய குரலில் உச்சரித்து கொண்டவருக்கு பின்னால் காலடி ஓசை கேட்டது. திரும்பினாள். சாந்தமதி நின்றிருந்தாள். பிஸ்டல். பகுதி 10. சாந்தமதியை அந்த இடத்தில் எதிர்பார்க்காத ராஜமாதாவுக்கு இப்பொழுது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. சாந்தமதியின் கையில் இருந்த பிஸ்டலை பார்த்ததும் உடம்பு நடுங்க தொடங்கியது. வார்த்தைகள் குளறின. பயத்துடன் சாந்தமதியை பார்த்தாள். நீ சாந்தமதி சிரித்தாள். எதுக்காக வந்திருக்கேன்னு இன்னுமா புரியல? சமத்தா நல்ல பொம்பளையா அந்த மரகதலிங்கத்தையும் வைர மாலையையும் அந்த வெள்ளி பேழைக்குள்ளார வச்சு எங்ககிட்ட கொடுத்துரு. இல்லாட்டி அநியாயமாக உன்னை சுட்டு கொள்றாப்புல இருக்கும். அடி பாதகி பெண்ணே, இப்படி ஒரு மோசக்காரியான உனக்கா இத்தனை நாளும் என் மாளிகையில் விருந்து சாப்பாடு போட்டேன்? ஐயோ, என் தலையில் நெருப்பு அள்ளி நானே கொட்டிக்கிட்டேனே. ஆராய்ச்சி செய்ய வந்திருக்கோம்னு என்னை நம்ப வச்சு நயவஞ்சகமாக ஏமாற்றி உன்னை இந்த பாவம் சும்மா விடவே விடாது. எங்கே அவங்க? உன் கூட அவங்களும் இப்படிப்பட்டவங்க தானா? ஷாம் சுந்தரும் பிரபுராமும் தானே? அவங்க 2 பேரும் ஆவலோட இந்த பூஜை அறையிலேயே காத்திருக்காங்க. அடிப்பாவி, நீங்கள் உருப்படவே மாட்டீங்க. எல்லாம் டாக்டர் கோபாலோட வந்தவன. ஹே கிழவி, உனக்கு ஒரு உண்மையை இப்போ சொல்கிறேன். எங்களை இந்த மரகதலிங்கத்தையும் வைரமாலையும் திருடிட்டு வர சொன்னதே அந்த டாக்டர் கோபால் தான். எது? ராஜமாதாவுக்கு மார்புகள் வலித்தன. நேரமாகுது, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் பொழிஞ்சிடும். சீக்கிரமாக அந்த வெள்ளி பேழைக்குள்ள மரகதலிங்கத்தையும் வைரமாலையும் வச்சு தந்துடு. மாட்டேன். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. கொலகார பெண்ணே, உன்னை கெஞ்சி கேட்குறேன். இந்த ஜமீனையே எழுதி வைக்கிறேன். ஆனால் இந்த மரகதலிங்கத்தையும் வைரமாலையும் மட்டும் கேட்காத. இது பரம்பரையா ஜமீனோட முன்னோர்கள் தங்களோட உயிரினும் மேலாக பாதுகாத்துட்டு வர்ற பொக்கிஷம். என் உயிரே போனாலும் இதை நான் தரமாட்டேன் என ஆவேசமாய் அவள் கத்தினாள். சாந்தமதிக்கு எரிச்சலாயிருந்தது.
உன்னை கொல்றது பாவம்னு யோசித்தேன். ஆனால் நீ தான் செத்தே தீருவேன்னு அடம்பிடிக்கும் போது நான் என்ன செய்யட்டும்? சாந்தமதி பிஸ்டலை உயர்த்தி ராஜமாதாவின் நெற்றி பொட்டுக்கு நேரே பிடித்தாள். ராஜமாதாவுக்கு கண்கள் இரட்டியது. வியர்வையில் உடம்பு நனிய அதளத்தை நோக்கி தான் செல்வதைப் போல இருந்தது. நெஞ்சை பிடித்து கொண்டு பேச்சு மூச்சின்றி தடால கீழே சாய்ந்தாள். பூஜை அறையை விட்டு வெளியே வந்தாள் சாந்தபதி. முகத்தில் வெற்றி புன்னகை பூத்திருக்க, ஒரு கையில் அந்த வெள்ளிப்பேலை, இன்னொரு கையில் பிஸ்டல். அவளை கண்டதும் ஷாம் சுந்தரும் பிரபுராமும் ஓடி வந்தார்கள். சாந்தமதி, காரியம் என்னாச்சு? சக்சஸ். அந்த வெள்ளிப்பேலை அவர்களிடம் நீட்டினாள். வாங்கி அவசரமாய் திறந்து பார்த்துவிட்டு வாவ் என்று முகம் விரிந்தார்கள். சந்தோஷத்தில் திக்குமுக்காடி போனார்கள். கிளத்தை க்ளோஸ் பண்ணிட்டியா? ஏன்? கிளத்துக்கு பயத்திலேயே பேச்சு மூச்சு இல்லாமல் போய் மயங்கி கீழே விழுந்துட்டா. விட்டுட்டேன். சரி, பரவிடு. மூவரும் எதிரே இருந்த அறைக்குள் நுழைந்தார்கள். சீக்கிரமாக நம்மளோட சூட்கேஸ் பேக்கெல்லாம் எடுங்க, இந்த மாளிகையை விட்டு கிளம்பிடலாம். சாந்தமதி அவசரப்படுத்தினாள். ஷாம் சுந்தரும் பிரபுரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பிறகு சாந்தமதி, அந்த பிஸ்டலை இப்படி கொடு. ஷாம் சுந்தருக்கு பதில் பேசாமல் அவனிடம் அதை நீட்டினாள். பிஸ்டலை வாங்கிய ஷாம் சுந்தர் சிரித்தபடியே சட் என்று பிஸ்டலை பிரபுராமின் நெஞ்சுக்கு நேரே பிடித்தான். ஏய், என்னது இது, விளையாயா? பிரபுராம் சிரிப்பாய் கேட்க, நான் எதுக்கு விளையாடணும்? இது இது பிஸ்டல். பிரபுராமின் முகத்தில் இருந்த சிரிப்பு காணாமல் போயிருக்க பயத்தோடு ஓரடி பின்னால் நகர்ந்தான். பிரபுராம், நானும் சாந்தமதியும் எவ்வளவு தீவிரமாக காதலிச்சுக்கிட்டு இருக்கோங்கிற விஷயம் உனக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு எங்ககிட்ட காரியம் முடிஞ்சதும் சாந்தமதியை தீர்த்து கட்டிடலாம்ங்கிற ஐடியா பற்றி சொல்லியிருக்க மாட்டேன். நீ அப்படி சொன்னப்போ எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. இப்படி நினைக்கிற நீ கடைசியில் என்னையும் தீர்த்து கட்டிட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அந்த சமயம் உன்னோட யோசனைக்கு கட்டுப்படுறாப்புல நடித்தேன். நீயும் நம்பிட்ட. இந்த விஷயத்தை இந்த நிமிஷம் வர சாந்தமதி கிட்ட சொல்லவே இல்லை. சாந்தமதி உன்னை விரோதியாக பாப்பா. அந்த பார்வையே என்னை காட்டி கொடுத்துரும். அதனால தான் காரியம் முடியட்டும், அப்புறம் உனக்கு ஒரு முடிவு கட்டலாம்னு காத்திருந்தேன். இப்போது காரியம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு உனக்கு இப்போ ஒரு முடிவு கட்ட போகிறேன். இதுக்கு பேர் தான் கூட இருந்தே குழி பறிக்கிறதுங்கிறது. ஷியாம்ராம் சொல்ல, ஷாம் சுந்தர் சொல்ல, பிரபுராம் கைகளை மேலே உயர்த்தியபடியே சப்தமாய் சொன்னான். ஷாம் சுந்தர், வேண்டாம், பிஸ்டலை கீழே போடு. சாந்தமதி, நீயாவது ஷாம் சுந்தர்கிட்ட எடுத்து சொல்லு. நான் உன்னை கொல்லணும்னு சொன்னது தப்பு, ரொம்ப தப்பு, மன்னிச்சிடு. அதுக்காக இப்படி என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு எதுவுமே வேண்டாம். டாக்டர் கோபால் தர்ற என்னோட பங்கு பணத்தையும் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். என்னை உயிரோடு விட்டுடுங்க. கண்களில் கண்ணீர் வழிய கதறினான். காலை சுத்தின பாம்பு கடிக்காமல் போகாது. அந்த பாம்பை அடித்து கொண்டுடணும், இல்லாட்டி நாம் செத்துட வேண்டி வரும். சாரி பிரபுராம், நீ சாகிறத தவிர வேற வழியே இல்லை. நோ நோ, என்னை விட்டுடு ப்ளீஸ். பிரபுராம் கதறினான். அதற்குள் சைலன்சரை பொருத்தப்பட்ட அந்த பிஸ்டலின் ட்ரிகரை அழுத்த பிரபுராமின் நெஞ்சுக்குள் தோட்டா பாய்ந்தது. குருதி வலிய பிரபுராம் மார்பை பிடித்து கொண்டு சரிந்தபடியே ரோஹி என்றான். உயிர் பிரிந்திருந்தது. சாந்தமதி அதிர்ச்சியில் உறைந்து போய் நிற்க, பிரபுராமின் உயிரற்ற உடம்பை அறையின் ஒரு ஓரத்திற்கு எட்டி உதைத்துவிட்டு மெல்லிய குரலில் சொன்னான். சாந்தமதி, சீக்கிரமாக கிளம்பு, இந்த மாளிகையை விட்டு போயிடலாம். எங்கே போக போகிறோம்? என்ன கேள்வி? டாக்டர் கோபால் கிட்ட தான். வேண்டாம், அவர்கிட்ட நமக்கு என்ன இனி வேலை? சாந்தமணி, நீ சொல்கிறது பிள்ளையே. கஷ்டப்பட்டது நாம், முழு பலனையும் அனுபவிக்க போகிறது டாக்டர் கோபால். இதுக்கு ஏன் நாம் உடன்படணும்? விலை மதிக்க முடியாத இந்த மரகத லிங்கமும் வைர மாலையும் பல கோடிகள் மதிப்பு உடையது. நமக்கு டாக்டர் கோபால் தரப்போகிறதோ சில லட்சங்கள் மட்டும்தான். அதனால் நிறுத்திவிட்டு தொடர்ந்தா. அதனால் நான் இனி டாக்டர் கோபால் கிட்ட போக போகிறதில்ல. இந்த மரகத லிங்கத்தையும் வைர மாலையையும் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போய் தலைமறைவாயிட போகிறோம். அப்புறமா 5-6 மாதங்களுக்கு அப்புறம் நாமளே இந்த மரகத லிங்கத்தையும் வைர மாலையையும் சேல்ஸ் பண்ணி கோடிகளில் புரள போகிறோம். அப்படி என் ஐடியா உனக்கு அபார மூல சாந்தமதி. திஸ் இஸ் ஃபென்டாஸ்டிக் ஐடியா. ஐ எம் ரெடி. அவளை கட்டி அணைத்து முத்தமிட்டான். பகுதி 11. பிறகு பிஸ்டலை சூட்கேஸினுள் வைத்து மூடினான். வெள்ளிப்பேலையை வைத்து ஜிப்பை இழுத்து மூடி ஏர்பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டான். வா, போயிடலாம். அவள் இடுப்பில் கையை வைத்து அணைத்தபடியே அறையை விட்டு வெளியே வந்தான். இருவரும் மாடிப்படிகளில் இறங்கினார்கள். சாந்தமதி கிசுகிசுத்தாள். ஷாம் சுந்தர், கொஞ்சம் நடங்க. இங்கே ஏதாச்சும் ஒரு அறையில் தான் மங்கா படுத்து கிடப்பா. முழிச்சிட போறா. முழிச்சுக்கிட்டா நமக்கு என்னவா? சப்தம் போடுவாங்கிறியா? போடட்டுமே, நம்மக்கிட்ட தான் பிஸ்டல் இருக்கே. அவ கதையையும் முடிச்சிட போகிறோம். மறுபடியும் இன்னொரு கொலை வேண்டாம். பாவம், அவ சாதாரண வேலைக்காரி போகட்டும். பாத்தியா, உன் பொம்பளை புத்தியை காட்டுறியே. பேசாமல் வாங்க. இருட்டில் நிதானமாக இருவரும் கதவை நெருங்கினார்கள். அப்போது அவர்களுடைய பின்னால் அந்த பழகிய குரல், மிஸ்டர் ஷாம் சுந்தர் சார், மிஸ் சாந்தமதி மேடம், 1 மினிட். ஸ்டாப் ப்ளீஸ். திரும்பினார்கள். அதிர்ந்தார்கள்.
இறுக்கமான ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு மேலே தொள தொளவென்று பனியன் அணிந்து விரித்து போட்ட தலைமுடியோடு கையில் அந்த காலத்தில் ஜமீன்தாரர்கள் மிருகங்களை வேட்டையாட பயன்படுத்தும் பெரிய வேட்டை துப்பாக்கியை ஏந்தியபடி உருவம் அசையாமல் நின்றிருந்தது. இருட்டில் என்ன அடையாளம் தெரியுதா? தெரியுது. சாந்தமதியும் ஷாம் சுந்தரும் எச்சில் விழுங்கினார்கள். அப்போது நான் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மங்கா. எஸ், கரெக்ட். மங்கா சிரிக்க ஷாம் சுந்தர் சீறினான். மங்கா, யார் நீ? உனக்கே இந்த ஆகாத வேலை. ஆகாத வேலையா? நல்ல கதையாக இருக்கே. காத்திருந்தவன் வைஃபை நேற்று வந்தவன் கிட்னாப் பண்ணிட்டு போகிறாப்புல போகிறீங்க. எங்கே விடுறது உங்களை? முதல்ல பிஸ்டல் இருக்கிற அந்த சூட்கேஸையும் வெள்ளிப்பையில் இருக்கிற ஏர்பேக்கையும் இப்படி என் பக்கமாக தள்ளி விட்டுட்டு அப்புறம் ஆற அமர என் கதையை கேட்கலாம். மங்காவின் குரலில் கடுமை பீரிட்டது. மங்காவா இது? யார் அவ? என்னமாய் அதிகாரம் தோற்றமே மாறி குரலே மாறி இதென்ன புது சிக்கல்? ஷாம் சுந்தருக்கும் சாந்தமதிக்கும் குளத்தில் எதுவுமே புரியவில்லை. மௌனமாய் சிலையாய் நிற்க மங்கா மறுபடியும் அதட்டினாள். சொன்னது காதல விழல. சொன்னது செய்யுங்க, இல்லாட்டி வேணாம் சுட்டுடாது. அப்போ சொன்னதை செய்யுங்க. சாந்தமதியும் ஷாம் சுந்தரும் ஏமாற்றம் பரவிய முகத்தோடு சூட்ஸையும் ஏர்பேக்கையும் தரையில் வைத்து ஒரே தள்ளு. அது மங்காவின் காலுக்கு பக்கமாய் வந்து விழ, தேங்க்ஸ். மங்கா சிரித்தாள். யார் நீ? சொல்கிறேன். என் பேர் மங்கா இல்லை, ரீட்டா. ரீட்டாவா? எஸ், ரீட்டா தான். உனக்கென்ன இங்கே வேலை? இதோ இந்த வெள்ளி பேலைக்குள்ளே இருக்கிற மரகதலிங்கமும் வைர மாலையையும் கவர்ந்துக்கிட்டு போகிறது தான் என்னோட எய்ம். பம்பாயை சேர்ந்தவனா? எல்லா மொழிகளும் எனக்கு தெரியும். எப்படி வேணாலும் வேஷம் போடுவேன். எல்லாம் எனக்கு கைவந்த கலை. நான் செய்யாத தில்லுமுள்ளுகளே கிடையாது. பெரிய கடத்தல் கொலக்கும்பல்ல மாத சம்பளையாக இருந்தேன். நான் அதை விட்டு விலகி தனியாக தொழிலை தொடங்கி 5 வருஷம் ஆகுது. ஒரு ஆங்கில பத்திரிக்கையில் கவர் ஸ்டோரியாக இந்த மரகதலிங்கத்தை பற்றியும் வைர மாலையை பற்றியும் எழுதி அவ இருக்குதா இல்லையா, அது அந்த குயில்தோப்பு ஜமீனுக்கே வெளிச்சம்னு ஒரு பழமையான தொழில் ஆராய்ச்சியாளர் எழுதியிருந்தார். கூடவே அதோட மதிப்பு கோடிக்கணக்கான ரூபாய்ங்கிற தகவலையும் கொடுத்திருந்தாரு. எனக்கு உடனே ஒரு நப்பாசை. அந்த மரகதலிங்கத்தையும் வைரமாலையும் கைப்பற்றணுங்கிற வெறியோட ஒரு வேலைக்காரியாக இந்த ஜமீனில் வந்து சேர்ந்தேன். 2 வருஷமாக யாரும் சந்தேகப்படாத அளவுக்கு நடித்து அந்த மரகதலிங்கத்தையும் வைரமாலையும் கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்கினேன். இந்த முயற்சியில் என்னோட டேவிட்னு ஒருத்தனும் கூட்டு அப்பப்போ ராத்திரி நேரத்தில் மாளிகைக்கு வந்துட்டு போவான். இது யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் ராத்திரி டேவிட் மாளிகைக்கு வந்து ஒரு அறைக்குள்ளே நானும் அவனும் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த சமயம் பாத்ரூம் போக வந்த உங்கள் கூட்டாளி தீப்தா நானும் டேவிட்டும் பேசிக்கிட்டு இருந்ததை ஒன்றாமல் கேட்டுட்டு நைஸாக நிலவை பார்த்தா. நாங்கள் அதை பார்த்துட்டோம். கப்புன்னு அவளை பாஞ்சு பிடிச்சி வாயை பொத்தி அவள் புதில் வெளிநாட்டிலேருந்து வரவழைக்கப்பட்ட பாம்பு விஷத்தை விட வீரியமான இன்ஜெக்ஷனை போட்டோம். அடுத்த 2வது நிமிஷம் தீப்தா அவுட். சத்தம் போடாமல் தூக்கிட்டு போய் அவள் படுக்கையில் போட்டுட்டு வந்துட்டோம். அந்த இன்ஜெக்ஷனோட மகிமையால் தான் தீப்தாவோட கண்ணு 2ம் நீளம் பூத்து போய் வாயில் நுர தள்ளிருச்சு. எல்லாரும் பாம்பு கடிச்சு தான் அவன் செத்துட்டாங்கங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணினா கூட அந்த உண்மை தெரிஞ்சிருக்கும். அதை யாரும் செய்யலை. ரொம்ப நல்லதாக போச்சு. இதுக்கிடையில் போன பௌர்ணமி அன்னைக்கு தான் எனக்கே இந்த மரகதலிங்கமும் வைரமாலையும் இருக்கிற இடம் தெரிய வந்துச்சு. அன்னைக்கு என்னால் காரியத்தை சாதிக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான் இருந்தேன். அதுக்குள்ளே நீங்கள் 4 பேரும் வந்துட்டீங்க. அன்னைக்கே நீங்கள் இதுக்காக தான் வந்திருக்கீங்கங்கிற விஷயத்த ஒட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். மங்கா முடித்தாள். அடிப்பாவி. சாந்தமதி அலற, இந்த பாரு, இதில் நாங்களும் கஷ்டப்பட்டிருக்கோம். லாபத்தில் 50-50 எங்களுக்கும் உண்டு. உன்னை நான் விடமாட்டேன். ஷாம் கத்தினான். பதிலுக்கு மங்கா, 50-50யா? ஓகே, இதோ இப்போவே தர்றேன். துப்பாக்கி குறிப்பார்த்தாள். டுமீல் டுமீல். முதலில் ஷாம் சுந்தர், அடுத்ததாய் சாந்தமதி. இரத்தத்தில் நனைந்தது. துடித்து பொத் பொத்தென்று ஒருவர் மீது ஒருவர் துப்பாக்கியை ஒரு மூலையில் வீசினாள் மங்கா. அந்த ஏர்பேக்கை எடுத்து ஜிப்பை இழுத்து அந்த வெள்ளிப்பேலை எடுத்துக்கொண்டு மாளிகையை விட்டு வெளியே தனக்காக டேவிட் காத்திருக்கும் பாலடைந்த கோவிலை நோக்கி ஓடத் தொடங்கினாள். மேலே பௌர்ணமி நிலா அவளை ஏளனமாய் பார்த்தபடி ஊர்வலம் போனது. பகுதி 12. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ரிசீவரில் அழைத்தாள். மறுமுனையில் ஒரு கரகரப்பான போலீஸ்காரரின் குரல் கேட்டது. எஸ், என்ன விஷயம்? டாக்டர் கோபாலோட பங்களா வரைக்கும் வந்துட்டு போகிறீங்களா? எதுக்கு? இங்கே ஒரு கொலை நடந்துட்டு. என்னது, கொலையா? கொலை செய்யறது யாரு? டாக்டர் கோபால். உடனே புறப்பட்டு வந்தீங்கன்னா அவரை கொலை செஞ்ச நபரையும் கையோடு கூட்டிகிட்டு போயிடலாம். இதோ வந்துக்கிட்டே இருக்கோம். டொக் என்று ரிசீவரை கவிழ்த்து விட்டு காத்திருக்க ஆரம்பித்தாள் குப்தா. அடுத்த 10வது நிமிடம் டாக்டர் கோபால் வீட்டு போர்ட்டிகோவில் அந்த போலீஸ் நிற்க தட தடவென பூட்ஸ் சத்தம். வாங்க இன்ஸ்பெக்டர் சார். டாக்டர் கோபாலை கொலை பண்ணது தான். அரெஸ்ட் மீ. தன்னுடைய அழகிய வாழைத்தண்டு கைகள் 2ஐயும் நீட்டினாள் குப்தா. குயில்தோப்பு கிராமமே நித்திரையில் ஆழ்ந்திருக்க அந்த பாலடைந்த கோவில் ஒரு இடிந்த மண்டபத்தினுள் அமர்ந்திருந்த அவன் மட்டும் கொட்ட கொட்ட விழித்திருந்தான். அவன் டேவிட்
மங்கா என்ற போலி பெயரில் வேலைக்காரி வேஷம் போட்ட ரீட்டாவின் கூட்டாளி டேவிட் தான் அவன். இன்னைக்கு எப்படியும் அந்த மரகதலிங்கத்தையும் வைரமாலையும் கொண்டு வந்துடுவேன். நீ பாலடைஞ்ச கோவிலில் தயாரிரு என்று ரீட்டா தான் அவனை அங்கு வர செய்து காத்திருக்க சொல்லியிருந்தாள். டேவிட் கவலையாய் அமர்ந்திருந்தான். ரீட்டாவுக்கு என்னாச்சு? ஏன் இன்னும் வரல? ஒருவேளை யார்கிட்டையாவது மாட்டிக்கிட்டாளா? டேவிட் டேவிட் கையில் அந்த வெள்ளி பேழையோடு மெல்ல குரல் கொடுத்தபடி ரீட்டா வந்திருந்தாள். டேவிட் உற்சாகமாக இருந்தான். ரீட்டா வந்துட்டியா? நேரம் ஆக ஆக நான் பயப்பட ஆரம்பித்தேன். ரீட்டா அந்த வெள்ளி பேழையை அவனிடம் நீட்டினாள். இந்தா திறந்து பாரு. உள்ள அந்த மரகதலிங்கமும் வைர மாலையும் என்னமா தகதகதுக்குன்னு. அட அப்படியா? எங்க பார்க்குறேன். அந்த வெள்ளி பேழையை வாங்கி ஆவலோடு திறந்து உள்ளே பார்வையை வீசி மலர்ந்தான். நம்ம 2 பேரோட ரொம்ப நாளைய கனவு இன்னைக்கு தான் பழிச்சிருக்கு ரீட்டா. இனிமேல் நாம் இது மாதிரியான ரிஸ்கான தப்பான காரியங்களை விட்டுட்டு இதில் வர்ற கோடிகளை வச்சு எஸ்டேட் பங்களான்னு வாங்கி செட்டில் ஆகிடணும். நானும் அதைத்தான் நினச்சேன். நீ சொல்லிட்ட. நம்ம 2 மனசும் எப்படி ஒத்திருக்கு பார்த்தியா டேவிட்? அப்பொழுது அவர்களுக்கு பின்னால் சத்தம் போடாமல் பூனை நடை நடந்து வந்த அந்த திடகாத்திரமான உருவம் தன் கையில் இருந்த சவுக்கட்டையினால் ஓங்கி நச் நச் என்று இருவருடைய தலையிலும் தாக்கியது. டேவிட்டும் ரீட்டா தலையில் வழிகிற இரத்தத்தை கூட துடைக்காமல் ஆழ்ந்த மயக்கத்திற்கு போனார்கள். அந்த உருவம் குனிந்து அந்த வெள்ளிப்பேழையை கையில் எடுத்துக்கொண்டு நடந்தது. கண்களை திறந்தாள் ராஜமாதா. முதலில் மலங்க விழித்தவள் பிறகு விசுக்கென்று எழுந்து நடந்தவை எல்லாம் நினைவுக்கு வர தலையில் மடீர் என்று அடித்துக்கொண்டு, நான் மோசம் போயிட்டேனே, அந்த பாவிங்க என்னை ஏமாத்திட்டாங்களே, அழுதபடியே ரகசிய அறையிலிருந்து பூஜை அறைக்கு வந்து பூஜை அறையை திறந்து கொண்டு வராண்டாவுக்கு ஓடி வந்தாள். எங்கும் ஒரே இருட்டு. உத்தேசமாய் தடவி தன்னுடைய அறைக்குள் நுழைந்து பெரிய மெழுகுவர்த்தியை கொளுத்தி கையில் ஏந்தியபடியே வெளியே வந்தாள். வராண்டாவில் தங்கியிருந்த அறைக்குள் நுழைந்தாள். பிரபுராமின் சடலம் கிடந்தது. அலறியபடியே கீழே ஓடி வந்தாள். கீழே ஷியாம் சுந்தர், சாந்தமதி இருவருடைய சடலங்களின் மீது இடறி விழுந்தாள். துரோகிகள் 3 செத்து கிடக்காங்களே, எப்படி செத்தாங்க? இவங்களை கொன்னது யாரு? குழப்பமாய் மங்கா மங்கா ஏன் மங்கா அலறினாள். பதிலில்லை. வெளிக்கதவு திறந்தே கிடக்க பயம், குழப்பம், ஏமாற்றம் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் கண்களை ஈட்டியது. மயக்கம் வரும் போல் இருந்தது. கீழே சரிய போனவளை அம்மா தாங்கி பிடித்த உருவத்தின் மீது மெழுகுவர்த்தி தீபத்தை காட்டி முகம் பார்த்தாள் ராஜமாதா. மாடசாமி, அம்மா எல்லாமே போச்சுடா. நான் மோசம் போயிட்டேன். எதுவுமே போகலம்மா, நீங்கள் மோசம் போகலை. என்னது? திக்கன்று நிமிர்ந்தாள் ராஜமாதா. இதோ பாருங்கம்மா, எல்லாம் புரியும். அவளிடம் அந்த வெள்ளிப்பேழையை நீட்டினான் மாடசாமி. நம்பிக்கையே இல்லாமல் நடுக்கத்தோடு அதை வாங்கி திறந்து பார்த்தாள் ராஜமாதா. உள்ளே வெகு பத்திரமாய் அந்த மரகதலிங்கமும் வைரமாலையும். படுத்ததுலேருந்து தூக்கமே வரல. புரண்டு படுத்த புழுக்கமாக இருந்துச்சு. விசிறவாச்சும் சொல்லுவோமேனு பொஞ்சாதி எழுப்பு பார்த்தேன். அவள் அசைகிற மாதிரி தெரியல. காத்தாட வாசலில் வந்து கைத்துக்கட்டில் செத்த நாளி படுக்கலாம்னு வெளியே வந்தேனா, அப்போ தான் யாரோ ஒரு கையில் எதையோ வச்சுக்கிட்டு ஓட்டமாக நம்ம ஊர் பாலடைஞ்ச கோவில் இருந்த பக்கமாக போய்கிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் அங்கே யாருக்கு என்ன வேலைன்னு யோசனையோட கையில் ஒரு விரவு கட்டையோட அந்த உருவத்தை பின்தொடர்ந்து போனேன். கிட்ட போய்ப்பா, அது நம்ம மங்கா. யாரோ ஒரு தடியன்கிட்ட இந்த பெட்டியை திறந்து காட்டி என்னவோ பேசிகிட்டு இருந்தா. என்னமோ அவட்ட தப்பு இருக்குன்னு தோணுச்சு. கட்டையாலேயே 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு இந்த பெட்டியை தூக்கிட்டு வந்துட்டேன். மாடசாமி சொல்லி முடிக்க ராஜமாதாவின் கண்களில் இருந்து கண்ணீர் கொண்டிருந்தது. கைகளை குவிழ்த்து அவனை கும்பிட்டாள். மறுநாள் காலை டாக்டர் கோபால் பற்றி குப்தா வாக்குமூலம் பற்றி விசாரணை நடத்துவதற்காக குயில்தோப்பு கிராமத்தில் ஜமீன் மாளிகையில் இருக்கும் ஷியாம் சுந்தர், பிரபுராம், சாந்தமதி 3வரையும் தேடி போலீஸ் ஜீப் கிராமத்தினுள் நுழைந்த போது அவர்களிடம் மயக்க நிலையில் கட்டி வைக்கப்பட்டிருந்த டேவிட், ரீட்டாவை உயிரற்ற நிலையில் சடலமாய் போர்த்தி வைக்கப்பட்டிருந்த ஷியாம் சுந்தர், பிரபுராம், சாந்தமதியை ராஜமாதாவும் ஜமீன் மக்களும் ஒப்படைத்தார்கள். பின்குறிப்பு: செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டாலும் டாக்டர் கோபால் ஒரு மோசடிக்காரர் என்பதற்கான ஆதாரங்கள் நிறைய கிடைத்ததாலும் ராஜமாதா டாக்டர் கோபால் பற்றிய வாக்குமூலத்தாலும் குப்தாவின் தண்டனை காலம் குறைக்கப்பட்டது. முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்த வீடியோவில் இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். இந்த நாவலில் யாருடைய ட்விஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.